Yes, வணக்கம் பசங்களா, welcome to Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Yes, hi everyone, good evening பசங்களா, good evening. Yes, start பண்ணலாமா? ஆடியோ வீடியோ எல்லாமே clear okay அப்படின்னா chatல ஓகேன்னு சொல்லுங்க பாப்போம். Yes, okay. Yes, hi Nishant, hi Girija, yes, hi, hello. Okay, hi Yuvi, hello. Yes. Okay, everything is fine. Yes, good evening, Pa. Good evening. Yes. Okay, yes, neat 70. Yes, hi Vishal, hi. Yes, so start பண்ணிடலாமா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி சூப்பராக நம்ம ஃப்ரம் எல்லா கான்செப்டும் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ 2023, 24, 25 கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? எஸ் குட் ஈவினிங் பா. சென்டம் பாசிபிளா? எஸ், சென்டம் பாசிபிள். எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஹாய் தனுஜ். எஸ், ஹலோ ஹாய் சென்னை ஆண்டவர் டெக்ஸ். ஓகே சூப்பர். டிஃபிகல்ட் கொஸ்டின் பண்ணலாமா மேம் அப்படிங்கிறீங்களா? டிஃபிகல்ட் கொஸ்டின் பண்ணலாம், நோ வரிஸ். ஓகே, ஸோ டிஃபிகல்ட் கொஸ்டின் இப்போ இன்னைக்கு நம்ம எஸ் நவீன், PYQs பண்ணாலே that is enough. Okay, maximum 7:30. Okay, maximum 7. This exemplar is important, not that important. Okay, session 4 attendance. Okay, சரியா? ஸோ ஒரு மேக்ஸிமம் 2.5 hours. Okay, 2.5 hours. அதுக்குள்ளாரி we will just எஸ். ஸோ இன்னைக்கு பேசிக்கலி நம்ம கான்செப்ட் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் பேசிக்ல இருந்து. அண்ட் வி வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ். நான் சொல்லிட்டேன் மேரத்தான் 1 and 2ல ஐ வில் டூ ஆல் த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லையா? எஸ், ஓகே பசங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட XPL கோர்ஸ் அது நீங்கள் நம்ம ஞாபகப்படுத்துகிறேன் ஃபார் நீட் ஃபார் திஸ் இயர். ஸோ XPL ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்கு, ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கால் ஆன் திஸ் நம்பர். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி நம்ம பார்க்க போறோம் பசங்களா. ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ இந்த சம் அல்கோரிதம்ஸ் ஆர் தேர். இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்லோட் பண்றேன். டெஃபினெட்லி ஓகே. எஸ், ஸோ நம்மள இப்போ லிமிட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ்ல இருந்து தான் ஆல்ரெடி இந்த என்ன சொல்லலாம், எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃப்ரம் லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். நம்ம 11th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் பேஸே. நீ லிமிட்ஸ் நல்லா படிச்சிருந்த அப்படின்னா உனக்கு கண்டினியூட்டி வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, லிமிட்ஸ்ல நீ என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கே அதே கொஸ்டின்ஸ் தான் ஏன் கேட்பாங்க. ஓகேவா? எஸ் கிளியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் லிமிட். அப்புறமே லிமிட்ல லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சம் 3 ஸ்டெப்ஸ் ஆர் தேர். எல்லா கொஸ்டினுக்கும் நீ அதே 3 ஸ்டெப்ஸ் போட்டாலே உனக்கு என்ன வந்துடும், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ பசங்களா இப்போ கண்டினியூட்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டினியூட்டி பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த கிராஃப். ஓகே, ஒரு கிராஃப் இந்த மாதிரி போகுது. ஸோ அப்போ கிராஃப் போகுது. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் அ பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல என் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸா இல்லையா? Okay, at this point, let it be this point is A. I need to find whether இந்த பாயிண்ட்ல என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா. ஸோ ஃபுல் நீட்லயே போயிடுச்சு. ஓகே டுமாரோ மார்னிங் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, எஸ். ஸோ இல்லைன்னா பேசிக்கலி யூ வில் கெட் அ வீடியோ அபவுட் இன்டெகிரல்ஸ் நாளைக்கு. ஓகேவா? இன்டெகிரல்ஸ்ல வீடியோ வந்துடும். ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் வில் பி தேர். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்டை ஏ அப்படி இருக்கும்போது அதுக்கு எனக்கு அந்த பாயிண்ட்ல எங்க இருந்தெல்லாம் பசங்களா ரீச் ஆகலாம். ஓகே, எப்படி நான் அதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ வித்தவுட் கிராஃப் நீ இப்படி கூட நீ படிக்கலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். இந்த பாயிண்ட் எனக்கு எப்படியெல்லாம் ரீச் பண்ணலாம் ஐ கேன் ரீச் ஃப்ரம் லெஃப்ட் சைட். கரெக்டா?
லெஃப்ட் சைடுல இருந்து ரீச் பண்ணலாம், ரைட் சைடுல இருந்து ரீச் பண்ணலாம். ஓகே, ஆளை விட்டுடா சாமி. ஜெய் லெவல் எல்லாம் வேணும், நீ வந்து போர்ட்ஸ் லெவலே படிச்சா போதும். ஓகே, ஓகே, உங்களுக்கு யூ வில் கெட் தி அப்டேட்ஸ். ஓகேவா, நாளைக்கு கிளாஸோட அப்டேட்ஸ் யூ வில் கெட். ஓகே, ஸோ இந்த இதுல வந்து நான் லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை நான் அப்ரோச் பண்றேன், தட் இஸ் கால்டு LHL. ஓகே, ரைட் சைட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை நான் அப்ரோச் பண்றேன், தட் இஸ் கால்டு RHL. ஓகேவா, கிளியரா? ஸோ இதுதான் வந்து லிமிட்ஸ் LHL RHL. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து இப்போ வந்து சப்போஸ் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அது வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ நீ வந்து கிராஃப் எழுதும் போது இல்லாட்டி கிராஃப் டிரா பண்ணும்போது கை எடுக்காம நீ வந்து வரைஞ்ச அப்படின்னா, கை எடுக்காம வித்தவுட் எனி பிரேக், ஓகே, வித்தவுட் எனி பிரேக் நீ வந்து ஒரு லைன்ல வந்து நீ வரைகிற இல்லை கிராஃப் நீ டிரா பண்ற அப்படின்னா we can say the function is continuous. ஓகே, ஸோ அதான் வந்து கான்செப்ட். ஆனா அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உன்னால சொல்ல முடியுமா, இது வந்து எனக்கு கை எடுக்காமலே வரையலாம், இது எனக்கு ஃபுல்லா கிராஃப் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியுதா? முடியாது. ஓகே, சோ அதான் வந்து நான் வந்து சொல்றேன். சோ ஐ நீட் டு ஃபைண்ட் இந்த இங்க இருந்து எனக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம், இங்க இருந்து எனக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ எனக்கு அப்ரோச் பண்ணும்போது ஓகே, சோ ஐ கேன் அப்ரோச் டில் திஸ், அப்ரோச் டில் திஸ், நாட் ஏ till this. இது வரைக்கும் எனக்கு வந்து என்னோட ஃபங்க்ஷன் என்னவாகுது, இது வரைக்கும் என்னால வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா, LHL ஈக்குவல் டு RHL. இது வந்து ஈக்குவலா வந்தாதான் இது வந்து எனக்கு என்ன சொல்ல முடியும் பசங்களா, ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸா போக முடியும். ஓகே, பேசிக் கண்டிஷன் ஃபார் கண்டினியூட்டி. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் யூ ஹேவ் டு லேர்ன், LHL should be equal to RHL, that should be equal to f of a. எந்த பாயிண்ட்ல வந்து உனக்கு வந்து வெரி குட் சுதர்ஷன், எஸ் ஸ்டெப் ஃபங்க்ஷன், எஸ் வெரி குட், எல்லாமே எல்லா ஸ்டெப் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆடா. ஓகே, இந்த செஷன் 2 hours 2.5 hours அப்படின்னு நான் நினைக்கிறேன். So LHL is equal to RHL is equal to f of a ஃபங்க்ஷனோட வேல்யூ. அப்படி இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, சோ அப்படி நம்ம LHL எப்படி கண்டுபிடிக்கிறது, RHL எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு வந்து at point A லிமிட்னா என்ன தெரியுமா, அந்த லைக் அந்த சுத்தி இருக்கிற இடத்துல வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூ, ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து இருக்கு, ஓகே, ஃபங்க்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கு, சோ இட் இஸ் அப்ரோச்சிங் டு A, ஆனா வந்து A கிடையாது. ஓகேவா, இந்த வந்து இந்த Aக்கு சுத்தி இருக்கிறோட அந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து என்ன சொல்லலாம், இந்த கண்டினியூட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ வந்து LHL அப்படிங்கிறது LHL. ஓகேவா, LHL. இப்போ LHL வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நீ எப்படி, நான் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டட், ஒரு கொஸ்டின் ஓரியன்டா தான் நான் வந்து சொல்லி தர போறேன். ஏன்னா வந்து நமக்கு தியரி வந்து சொல்லி தந்து அதுக்கு வந்து டைம் இல்லை. ஓகேவா, எஸ். ஓகே, ஸோ லிமிட் LHL அப்படின்னா இப்போ வந்து பேசிக்கலி இதோட ஃபார்முலா என்னது, லிமிட் x டென்ஸ் டு a மைனஸ் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருந்து நான் வந்து லிமிட் அப்ரோச் பண்றேன். ஓகே, like yeah I understand பசங்களா, I understand. Okay, yes, but I am trying my best to give everything possible. நான் வந்து I can promise you that இந்த 7 daysல வந்து உனக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து உனக்கு கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ சம் பசங்க நான் வந்து எனக்கு தெரியும், ஸோ தட் நான் இதே கொஞ்சம் இது மட்டும் பேசியதுக்கு அப்புறம் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, இது மட்டும் கேளுங்க. ஸோ தட் இஸ் இப்போ ஏஓடியில் வந்து நான் வந்து கேஸ் பேஸ் ஸ்டடி, அப்புறமேல் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நான் ஏன் சால்வ் பண்ணல அப்படின்னா உனக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கும். இது 10th மாதிரி கிடையாது. ஓகே, கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹாஃப் நீங்க வந்து ஓகே 50% அந்த ப்ராப்ளமோட இது மிச்சது நீயே பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதுதான் வந்து இந்த ஒரு லைக் என்ன சொல்ல, இந்த 5 daysல எனக்கு வந்து என் பசங்க லோக்கல் மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும்னா உனக்கு அப்பவே தோணும், ஓகே f dash of x equal to 0, அதுக்கப்புறம் f double dash of x எடுக்கணும், அவனுக்கு தோணணும். எல்லா கான்செப்ட்டுமே கிளியரா இருக்கும். இந்த மேரத்தான் 1 and 2ல வந்து போர்ட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நான் ஆஸ் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஐ வில் சால்வ் த சாம்பிள் பேப்பர். ஓகேவா, ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து நான் அந்த சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணிடுவேன் இந்த இயரோடது. ஓகே, ஸோ உனக்கு தேவையான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நான் வந்து நம்ம எக்ஸாம் டைம் அந்த ஒரு சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, நீ அப்போ அது பார்த்த அப்படின்னா சப்போஸ்
இதே மாதிரி ஒரு கொஸ்டின் மண்டே உனக்கு வந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து ஈஸியா வந்து ஓகே ஏதோ அந்த மேம் அன்னைக்கு வந்து கத்திட்டு இருந்தாங்க ஏதோ ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எழுதுவீங்க. ஓகே, திஸ் இஸ் மை எய்ம். ஸோ நீங்க வந்து சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ யூ கேன் சி, இது பாருங்க, இது எங்க டேப் என்கிட்ட இருக்கு. டேப்ல வந்து நான் காட்டுறேன். ஓகே, ஸோ அதுல இருந்து எல்லா கொஸ்டின்ஸ் உனக்கு தேவையான எல்லா கொஸ்டினும் என்கிட்ட இருக்கு. எஸ், ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் மேரத்தான்ல. ஐ வாண்ட் டிஸ்கஸ் எனி கான்செப்ட். கான்செப்டே நான் வந்து அங்க சொல்லவே மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான். ஓகேவா? இதுலயும் நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நான் வந்து PYQல இருந்து தான் எடுக்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட், இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 6 செட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த எல்லா செட்டுமே கவர் பண்ணணும் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால இப்ப பாக்குற பசங்க மேபி அந்த டைம்ல வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து எடுத்துட்டு வர மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். ஓகே, யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ. ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ வாட் எவர் இட் இனஃப். என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி டு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினும் உனக்கு ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஒரு இது வச்சுக்கோ. ஓகே, இதுவே வந்து வருமா அப்படின்னு நினைக்காத. இதுல இருந்து நான் இது படிச்சுட்டேன், இது மாதிரி வந்து என்னால ஆன்சர் பண்ண முடியும். தட் கான்ஃபிடன்ஸ் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ. ஓகே, அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ இதுல பாருங்க பசங்களா, LHL அப்படிங்கிறது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படின்னா ஏக்கு வந்து நான் லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்றேன். ஓகே, ஸோ தட் இஸ் f of x. இதுதான் வந்து LHL. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து உனக்கு டைரக்டாவே நீ வந்து என்ன பண்ணலாம், லிமிட் அப்ளை பண்ணலாம். ஓகே, யூ கேன் டைரக்ட்லி அப்ளை த லிமிட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல டைரக்ட் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் சப்போஸ் உனக்கு வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், ஓகேவா, டோட்டல் 7 இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ பேசிக்கலி உனக்கு வந்து 0/0 ஃபார்ம் வரக்கூடாது. ஓகே, அப்படி வந்தா வந்து ஃபர்தர் மேபி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கூட லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீ வந்து ஓகே 0 கிடைக்குது, இது இன்டிட்டர்மினன்ட், அதனால இது வந்து கண்டினியூஸ் இல்லைன்னு நீ எழுதக்கூடாது. கரெக்டா? ஸோ 0/0 இப்போ வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ 7 இருக்கு, 0/0, அப்புறமேல் வந்துட்டு இன்ஃபினிட்டி ரேஸ் டு 0, e raised to infinity, 0 raised to infinity, infinity into infinity, அந்த மாதிரி 7 indeterminate form இருக்கு. Okay, I think you can use there is this one அந்த ஒரு சைட் இருக்கு அதுல. ஓகே, அதுல இருந்து வேணும்னா கூட நீ क्वेश्चन பேப்பர் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது என்ன, இது ஸ்டடி வித் மீயா அந்த மாதிரி. ஓகே ஓகே, சோ இந்த ஃபார்ம் வரக்கூடாது. சோ அப்படினா எப்படி மேம், எப்படி நான் அப்ரோச் பண்றது? ஓகே, எப்படி அப்ரோச் பண்றது? ஒண்ணுமே கிடையாது. x tends to a வருதா? இங்க பாருங்க, x tends to a மைனஸ்க்கு பதிலா what you have to write, h tends to 0. h tends to 0. Okay, this is algorithm. இதுக்கு basically இதுக்கு பின்னாடி தியரம் இருக்கு. என்னன்னா a க்கு வந்து பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வேல்யூ I am taking. Okay, which is greater than 0. h is which is greater than 0 to find the limit from the என்னடா அது left side. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, h tends to 0 போடணும். செகண்ட் ஸ்டெப் என்னது, f of a minus h. என்ன மேம் இந்த a? What is this a? எங்க வந்து உனக்கு வந்து லிமிட், எங்க வந்து கண்டினியூட்டி, எங்க கண்டினியூட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்களோ f of a minus h you have to take. Ma'am, my math board exam might get cancelled. ஏண்டா, what happened? ஓகேவா? So first வந்து என்ன பண்ணோம், x tends to a எழுதணும். செகண்ட் வந்து f of a minus h எழுதணும். கிளியரா? for எல்லாத்துக்குமே நீ இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? for every question you can use this. நான் காட்டுற question. ஓகேவா? இது யூஸ் பண்ணா it is easy. ஓகே, so அப்படி வரும்போது இந்த LHL எப்படிப்பா வரும்? What will be the LHL? So LHL will be limit h tends to 0 minus f of a minus h. அவ்வளவுதான், simple as that. நீ உட்கார்ந்து தலை போட்டு யோசிக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் RHL. ஓகேவா? இதே மாதிரி we will learn RHL. ஓகேவா? இது ஸ்டெப்ஸ் நீ வந்து ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. RHL. ஓகேவா? சோ அதே மாதிரி லிமிட் x tends to a plus f of x. ஓகே, சோ அதே மாதிரி இதுல வந்து நம்ம எப்படி எழுதலாம், லிமிட் h tends to 0 plus f of a plus h வரும். f of a plus h வரும். ஓகேவா? so this is LHL,
that is RHL. First நீ வந்து என்ன பண்ணும், first step வந்து h tends to 0 போட்டுக்கணும். Second வந்து என்னது, f of a plus h எடுத்ததுக்கு அப்புறம் third வந்து apply the limit. Okay, I will show you the questions, don't worry. இது ஓகேவா? Okay, so this should be equal to this should be equal to f of a. எந்த point, suppose x is equal to 2, இதுல வந்து அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல வந்து என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு கேக்குறாங்க. சோ அப்ப what will be a will be equal to 2. ஓகேவா? கிளியரா? So these are the steps. Okay, at least அந்த question தெரியல, என்னால அது முடியல, எனக்கு அது வரல, நான் ட்ரை பண்ணிட்டேன், at least write this. ஓகேவா? limit h tends to a plus f of a 0 plus f of a plus h எழுதிடு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பசங்களா. many students have this doubt, எங்க மேம் நான் வந்து எப்ப லிமிட் LHL and RHL எப்ப எடுக்கிறது? ஓகே, LHL and RHL வந்து எப்ப எடுக்கிறது பசங்களா? சப்போஸ் ஃபங்க்ஷன் சேஞ்ச், ஓகேவா, x is equal to a, ஓகேவா. இப்போ சப்போஸ் வந்து ஒண்ணுமே இல்ல, நீ மோடுலஸ் ஃபங்க்ஷன் பாத்திருக்கியா? மோடுலஸ் ஃபங்க்ஷன்ல எப்படி சேஞ்ச் ஆகும்? இட்ஸ் a very important question. ஓகேவா, மோடுலஸ் ஃபங்க்ஷன் இங்கேயா இருந்தாலும் சரி, இன்டகிரல்ஸ்லயா இருந்தாலும் plays a major role. ஓகே, மோடுலஸ் எக்ஸ்க்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் will be there, -x and x. கரெக்டா? எங்க இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது? யார பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது? at 0. if x is greater than 0 ஆ இருந்துச்சுன்னா f of x வந்து என்ன வரும் பசங்களா? x வரும். கரெக்டா? இப்போ f of x வந்து -0க்கு கீழ, ஓகேவா, 0 x ஓட வேல்யூ less than 0 வந்துச்சுன்னா என்னோட f of x என்ன வரும் பசங்களா? -x. ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஃபங்க்ஷன் சேஞ்ச் இங்க -x ல இருந்து x க்கு சேஞ்ச் ஆகுது. கிளியரா? அப்ப நீ வந்து என்ன எடுக்கணும்? what you have to take, LHL is equal to RHL is equal to f of a. புரியுதா? கிளியரா? yes. okay, so this is where function is changing. 0 ல இருந்து right hand side ஒரு ஃபங்க்ஷன் f of x, left hand side ஒரு ஃபங்க்ஷன் -x. ஓகே, கிளியரா? இதோட LHL எடுத்து நம்ம கண்டினியூஸா இல்லையான்னு பார்த்தறலாமா? yes. so first we will take LHL here. I need to find the continuity. okay, continuity at x is equal to 0. x is equal to 0 ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் modulus of x வந்து கண்டினியூஸா இல்லையான்னு பார்க்கணும். பசங்களா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? LHL மேம், LHL அப்படினா limit h tends to 0 minus f of a minus h மேம். கரெக்ட்டா? what is f of x here? f of x is equal to -x. what is a here? 0. okay, so that is limit h tends to 0 minus f of 0 minus h. okay, so that is limit h tends to 0 minus, what is f of x? minus, okay, minus of minus h. okay, so that will be h. correct? so என்னோட limit apply பண்ணுங்க. limit h tends to 0 minus, I will get 0. ஓகேவா? அதுவே வந்து RHL ல பாப்போமா? RHL. so what will be the RHL எடுக்கும்போது உனக்கு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க? பண்ணி இல்லையாங்க? yes. ஓகே, RHL ல என்னப்பா வரும் சொல்லுங்க? LHL repeat பண்ணுமா? repeat பண்றேன். ma'am, how a is equal to 0? a is equal to 0 எந்த பாயிண்ட்ல நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்? at 0 இல்லையா? at 0 ல தான் நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? எனக்கு எந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸா இல்லையா, அதுதான் என்னோட क्वेश्चन. prove that, இல்லாட்டி check that whether modulus of x is continuous at x is equal to 0.
இப்போ x is equal to 1 இருந்துச்சுன்னா அங்க வந்து a க்கு பதிலா 1 வரும். ஓகே 0 க்கு பதிலா 1 வரும். ஓகே கிளியரா? ஓகே LHL ரிப்பீட் பண்ணணுமா? LHL ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே சோ இது மட்டும் பாருங்க. ஓகே LHL உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா RHL also you will get. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன பசங்களா, ஃபர்ஸ்ட் what is the first step? h tends to 0 போடணும். h tends ஸ்டெப்பா படிச்சுக்கோங்க. என்ன ரெண்டே ஸ்டெப் தான். ஓகே ரெண்டே ஸ்டெப் தான். இங்க பாருங்க only 2 steps you have. only 2 steps ஆ a less than வருதா? ஓகே less than வருதா? less than வரும்போது இந்த a ல இருந்து I will minus h. ஓகே ரைட் ஹேண்ட் சைடு ஆட் ஆகுதா, கிரேட்டர் ஆகுதா அப்படின்னா ஒரு a plus h. ரைட் சைடு எப்பவுமே இன்க்ரீசிங்கா, லெஃப்ட் சைடு எப்பவுமே டிக்ரீசிங்கா? முடியும். ஆனா வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா x வச்சு கண்டுபிடிக்கிற இப்போ வந்து ஃபீனிக்ஸ் கேட வெரி குட் क्वेश्चन மேம், h வச்சு தான் கண்டுபிடிக்கும் முடியாது. டைரக்ட் அப்படின்னு கிடையாது, h தான் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஓகே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்லயும் உனக்கு ஆன்சர் வரும். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்லயும் ஆன்சர் வரும். ஆனா whenever you do this method, ஆனா x வச்சு இருக்கிற மெத்தட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து உனக்கு வந்து ஆன்சர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பதிலா நீ இதுவே பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஒரு क्वेश्चन வந்தா நீயே தெரியாம இந்த ஒரு ஸ்டெப் நீ எழுதிடுவே. you will approach that question without சரி இது எனக்கு தெரியல I am leaving it அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. அட்லீஸ்ட் இங்க வரைக்காச்சும் உனக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? இங்க வரைக்கும் நீ கரெக்டா எடுத்துருவ. f of x கரெக்டா எடுக்கிறியா அது ஒரு மார்க். f of x கரெக்டா எடுக்கிறியா, லிமிட் கரெக்டா அப்ளை பண்றாங்களா அதுக்கு மார்க். ஓகேவா? சோ f of x ஃபைண்ட் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே இந்த ஸ்டெப் வைஸ் ஒரு I will show you this question. இதுல வந்து பாத்தீங்கன்னா f of x வந்து நிறைய வரும். எங்க இருக்கு இது வந்து ஒரு 1 மார்க் क्वेश्चन. ஆனா இது வந்து I think PYQலே வந்து ஒரு 5 மார்க்கு கூட இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. 1 மார்க்குக்கும் கேட்கலாம், இது 5 மார்க்குக்கும் கேட்கலாம். இங்க பாருங்க நிறைய f of x வருதுங்க. நிறைய கிடையாது, 2 f of x தான். ஓகே சோ f of x சேஞ்சஸ். அது வந்து நீ வந்து எந்த இன்டர்வெல்ல எடுக்கறியோ அதுக்கு பொறுத்து இருக்கும். புரியுதாடா? ஓகேவா? எஸ். You can use direct method கூட நீ பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே I am just suggesting this method so that உங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால. ஓகேவா? ஓகே சோ அதனால லிமிட் LHL வரும்போது you have to take a minus h, RHL வரும்போது you have to take a plus h. ஏ என்னது, எனக்கு வந்து எந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி, எந்த பாயிண்ட்ல I want to show continuous function. ஓகே இந்த பாயிண்ட்ல இது வந்து கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணுங்க. that is the question. கரெக்டா? சோ அந்த பாயிண்ட் will be a. ஓகே இங்க வந்து எனக்கு 0ல தான் கண்டுபிடிக்கணும். நீ வந்து இப்போ 1ல கண்டுபிடிக்கணும்னா a is equal to 1 ஆயிரும். 0ல கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணனும் அப்படினா 0ல வந்து a is equal to 0 வந்துரும். கிளியராடா பசங்களா? ஓகே காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. நான் சொன்னதை மட்டும் நீ வந்து இப்ப கேளுங்க. மேபி you have learned so many things. ஓகே இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி ஒரு क्वेश्चन பேப்பர் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே கம்பேர் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாமே கிடைச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். கம்பேர் பண்ணி பாருங்க. நீ தாராளமா நீ வந்து இதை யூஸ் பண்ணி டைரக்டாவே நீ உனக்கு ஆன்சர் வரும். ஓகே ஃபைன். ஓகே சோ இப்போ LHL கிளியரா? LHL வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த f of x வருது? -x. ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன்னால -x வரும். கரெக்ட்டா? x less than 0 இருந்துச்சுனா -x, x greater than 0, 0க்கு greater than இருந்துச்சுனா அழிச்சிட்டேனா x வந்துரும். கிளியரா? கிளியர். ஓகே சோ இப்போ வந்து LHL எடுக்கும்போது f of a minus h. சோ f of x வந்து எனக்கு -x வரும், a is equal to 0 வரும். கிளியரா? ஓகேவா? எஸ். சோ டைரக்ட் லிமிட் அப்ளை பண்ண 0 minus h. சோ வாட் இஸ் மை f of x here? -x. எங்கெல்லாம் x இருக்கோ அங்க -h I have to substitute. இது வந்து என்ன பவர் இங்க பாருங்க, லிமிட் h tends to 0 minus f of -h. வருமா வராதா? f of எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -h வரும். So minus of -h, you will get h here. அப்புறமே லாஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணலாம். h tends to 0 வா? 0 வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணா I will get 0. That's it. So அதே மாதிரி RHL ட்ரை பண்ணுங்க பாப்போம். லிமிட் h tends to 0 plus
f of a plus h. What is f of x here? f of x is equal to x, a is equal to 0. Okay, so that is limit h tends to 0 plus f of 0 plus h. That is equal to limit h tends to 0 plus f of h. f of h. Okay, so எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் h substitute பண்ணும். So that is limit h tends to 0 plus f of x வந்து x தான். So இங்க வந்து h வந்துரும். கரெக்டா h. Limit apply பண்ணுங்க. Limit apply பண்ணா you will get 0. So that is RHL is equal to 0. RHL equal to 0 கிடைச்சிச்சா? Okay. Next என்ன இப்போ நான் LHL கண்டுபிடிச்சிட்டேன், RHL கண்டுபிடிச்சேன். Next I want to find the functional value, function ஓட value. That is f of a. What is f of x? Modulus of x. இதுதான் என்னோட function. Okay, 0 அங்க இருக்குதோ எங்க இருக்குதோ f of x ஓட value வந்து modulus of x. So I am substituting f of 0. So I will get 0. பசங்களா LHL equal to RHL equal to f of 0 வா? f of 0 வா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுதா? இதுல இருந்து ஒரு 1 mark question கேட்பாங்க. ஓகே, இதுவே நான் வந்து யூசிங் இப்போ வந்து டிஃபரன்ஷியல் RHD LHD ஓகே டிஃபரன்சியேஷன்ல இதே நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலி ஒரு 1 mark question ஒரு 2 mark question நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். modulus of x is a standard question. What they will ask na modulus of x வந்து continuous differentiable at x is equal to 0. Definitely I have a question. கையை கண்டுபிடிக்கிறது continuity question இருக்கு, நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? So now you have learned ஒரு MCQ படிச்சாச்சு. ஓகேவா? 2-3 marks question படிச்சாச்சு. ஓகே, ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் modulus of x ஓட continuity செக் பண்றது. இதுலயே வந்து நீங்க வந்து என்ன வேணா வரட்டும், +1 வந்தா கூட நீ சூப்பரா எழுதுவ. modulus of x +1. ஓகே, அப்படின்னா என்ன வரும்? நான் f of x மட்டும் சொல்லி தரேன். இப்போ வந்து என்னோட f of x is equal to modulus of x +1. ஓகே, I need to check the continuity at x is equal to 0. ஓகேவா? சரி, லைன் வரைஞ்சாச்சு. x is equal to 0. ஓகே, ஸோ இது வந்து எப்படி எல்லாம் வரலாம்? modulus of x x plus 1 வரும் and modulus of x minus x plus 1 வரும். கரெக்டா? எஸ் or no? எஸ் or no? எஸ். ஓகே, 0க்கு கிரேட்டரா இருந்துச்சுன்னா என்னோட f of x என்ன வரும்? x plus 1. f of இப்போ வந்து 0க்கு less than இருந்துச்சுன்னா f of x will be equal to minus x plus 1. minus x plus 1. clear. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் கிடைச்சிச்சு, 0 கிடைச்சிச்சு. யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் RHL LHL f of 0 plus h எல்லாமே பண்ணாங்க. யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, கிளியரா? எஸ். ஓகே, இப்போ வந்துட்டு என்னமோ இன்னும் சொல்ல வந்தேனே. ஓகே, என்னமோ சொல்ல வந்தேன். RHL f of l. Hi, hello, clear? You will get the answer. You can use RHL plus என்னமோ சொல்ல வந்த மறந்துட்டேன். ஓகே, சால்வ் பண்ணணுமா? ஓகே, சால்வ் பண்ணா எனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. LHL. ஓகே, LHL வந்து என்ன வரும்? லிமிட் x tends to h tends to 0 minus. Okay, f of 0 plus 0 minus h, that is equal to limit h tends to 0 minus f of minus h. Okay, direct method கூட நீ வந்து எடுக்கலாம். என்ன தெரியுமா? Okay, first I will solve this, then I will tell you direct method na என்னது. So direct method எப்பவுமே இது முடிச்சதுக்கு அப்புறம் I will tell you. Okay, இல்லனா நான் வந்து இதுவும் continuity வராது, அதுவும் continuity வராது. Okay, so what is my f of x here பசங்களா? f of x minus x plus 1. கரெக்ட்டா? minus x plus 1. அப்படினா limit h tends to 0 minus
minus h minus of minus h plus 1 limit apply பண்ணுங்க limit h tends to 0 minus 0 plus 1 that is equal to 1 வரும் okay இப்போ LHL is equal to I got 1 next பாருங்க next I want to find RHL limit h tends to 0 plus f of a plus h what is f of x here pasangla x plus 1 correct so that is limit h tends to 0 plus f of 0 plus h so that will be equal to f of h engalla x iruko anga na vandu h appdin substitute பண்ணுவேன் so limit h tends to 0 plus f of h plus 1 வருமா limit apply பண்ணீங்க அப்படினா இங்க எழுதுறேன் limit apply பண்ணீங்க அப்படினா RHL will be equal to 0 plus 1 that is equal to 1 சரி இப்போ f of 1 கண்டுபிடிக்கலாமா modulus of x plus 1 so that will be equal to 1 sorry f of 0 ல தான கண்டுபிடிக்கணும் f of 0 ல so I have to take f of 0 here so that is equal to 0 plus 1 so that will be equal to 1 so therefore my RHL is equal to LHL that is equal to f of 1 புரியுதா yes இல்ல அது வந்து நீ யூஸ் பண்ணலாம் சாண்டி வெரி குட் ஓகே நான் அதான் நெக்ஸ்ட் அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஃபீனிக்ஸ் நான் வந்து உங்களோட டைரக்ட் மெத்தட் சொல்லி தரேன் டோன்ட் வரி some problems okay some problems without solving this h method solve பண்ணாமலே உனக்கு வந்து என்ன சொல்லலாம் the function is continuous அப்படிங்க okay so some continuous function okay so யாரடா அது okay some continuous function okay so some continuous function வந்து என்னெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா polynomial function all polynomial functions are continuous okay இப்போ நான் continuous function அப்படினு எழுதுறேன் polynomial function பசங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க எதெல்லாம் வந்து நான் வந்து கை எடுக்காமலே என்னால வரைய முடியற கிராஃப் எல்லாமே continuous function இல்லையா சோ அதுல வந்து linear function வருமா இதுலயே linear function வரும் linear function அப்படினா for example ax plus b இது ஒரு continuous function next quadratic function quadratic polynomial இல்லாட்டி quadratic okay quadratic வந்து அதுவும் வந்து continuous that is ax square plus bx plus c okay அதே மாதிரி cube 4 வருது quadruple அப்படி வரவங்க எல்லாமே polynomial function பசங்களா இன்னொரு function sin and cos continuous function கரெக்ட்டா sin and cos வந்து continuous function sin x cos x நான் வந்து இன்னொன்னு கேக்குறேன் what about tan x ஓட graph is continuous தான் ஆனா அதோட particular domainல மட்டும் particular rangeல மட்டும் தான் அவங்க வந்து continuous கரெக்ட்டா இங்க பாருங்க இப்போ நான் வந்து ஒரு graph வரையறேன் ஓகே for நம்மளோட tan x ஆனா வந்து pi by 2 ல ஆனா pi by 2 ல it is not defined pi by 2 ல it is not defined yes நான் சொல்றேன் அது வந்து முன்னாடி இருக்குது பட் இப்போ வந்து you just learn about அதோட ஐடென்டிட்டி மட்டும் படிச்சா போதும் ஓகேவா ஓகே சோ இப்போ வந்து இங்க இருந்து நான் வந்து கை எடுக்காமலே நான் வரைஞ்சிருவேன் கரெக்ட்டா if this is 0 இது pi by 2 அப்படினா இங்க இருந்து நான் கை எடுக்காமலே I will draw what about other range and domain what about other range and other domains ல என்னால வரைய முடியாது I have to take the graph so ஒரு particular interval ல மட்டும் தான் tan x is continuous ஓகேவா so sin x and cos x வந்து continuous இருக்கும் அப்புறமேல வேற எந்த என்ன சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாச்சும் continuous இருக்கிற ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கா சொல்லுங்க
modulus function வந்து continuous நம்ம வந்து சொல்லியாச்சு. ஓகே, இப்பதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். that is modulus function is continuous. Okay, yes. Signum function. Oh, signum function continuous. Log, very good. Log exponential, very good, very good. Log exponential. Okay, clear? Yes. So, this மாதிரி types of இது வந்து polynomial directly you can say, okay, this function is continuous அப்படின்ட்டு. Okay வா? So, இதில் இருந்து important ஆன some limits which you இது வந்து உன்னோட முன்னாடி நீ வந்து 11thல படிச்சது. இது வந்து sometimes we need. Sometimes தான் இப்போ வந்து இப்போ 2023 set 1 பேப்பர்ல நீ வந்து எடுத்தனா greatest integer function. Okay, rational function. Yes, yes, denominator equal. ஓகே, என்ன சொல்றீங்க? சிக்னம் ஃபங்க்ஷன். எஸ், சிக்னம் ஃபங்க்ஷன் வந்து அவங்களோட பர்டிகுலர் இன்டர்வெல்ல இட் இஸ் வந்து என்னது? ஓகே, பர்டிகுலர் இதுல வந்து இட் இஸ் சிக்னம் ஃபங்க்ஷன் இப்படி போகும். கரெக்டா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி. எஸ் எஸ், ஓகே. கிரேட்டஸ்ட் ஆனா வந்து இட் இஸ் அதோட ஃபுல் இன்டர்வெல்ல வந்து அது என்ன கிடையாது? இட் இஸ் நாட் என்ன சொல்ல, இட் இஸ் நாட் கண்டினியூஸ். அவங்களோட பர்டிகுலர் இங்க இருந்து நான் வந்து ஃபுல் பாசிட்டிவ் ஆர்ல திஸ் இஸ் கண்டினியூஸ், இதுலயும் இது கண்டினியூஸ். ஆனா டிஸ்கண்டினியூஸ் அட் 0 அட் x is equal to 0ல அவங்க வந்து என்ன கிடையாது? கண்டினியூஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு தெரியலையா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னு எல்லாம். வாட் இஸ் cos x? என்ன cos x by x? ஓகே, ஸோ இதுதான் வந்து யூ ஹாவ் டு லேர்ன் சம் ஆஃப். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். லிமிட் x tends to 0 x raised to n a raised to n இருந்துச்சா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீ யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் x tends to 0 sin x by x is equal to 1. 3 லிமிட் x tends to 0 tan x by x is equal to 1. அண்ட் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ஃபார்முலா ரிவிஷன் பண்ணும்போது இது தேவை. ஓகே, எஸ். Step function is discontinuous. Yes, step function is discontinuous. Correct, correct. Okay, next differentiability போலாமா? Differentiability போலாமா? So differentiability அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்? Differentiability ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. என்னது? ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து எல்லா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், ஆனால் அதோட வைஸ் வெர்சா இஸ் நாட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் கண்டிஷன். ஓகே, டிஃபரன்ஷியபிள் ஆகணும். அதுக்கு கண்டிஷன் என்னன்னா f of x minus f of c divided by x minus c. இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. f of x minus f of c divided by x minus c. டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா இதுதான். ஓகேவா? நம்மளோட லிமிட் x tends to 0 f of x நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி. ஓகே, ஸோ அப்போ அதோட பேசிக் ஃபார்முலா இஸ் திஸ். ஸோ நம்ம எப்பவுமே வந்து RHD LHD we have to take. ஸோ இதே மாதிரி RHD கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, LHD கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ RHD நான் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலால நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போதும். இதே ஃபார்முலால ஐ ஹேவ் டு சப்ஸ்டியூட். ஓகே, ஸோ RHD என்னது பசங்களா? லிமிட் h tends to 0. அதே சேம் ஃபார்மேட் தான். எஸ் மானசா, we have questions இருக்கு, don't worry. ஓகே, ஸோ லிமிட் h tends to 0. RHD எடுக்கணுமா LHD எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் we'll take RHD. ஓகே, லிமிட் h tends to 0 plus okay f of x க்கு பதிலா f of a plus h minus f of a. ஓகே, எனக்கு எந்த இடத்துல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க அந்த பாயிண்ட் அதுதான் வந்து a. so the whole divided by what is x here? a plus h minus a. கரெக்டா? minus a.
So இங்க பாருங்க plus a minus a வந்து cancel ஆயிருமா. So RHD is equal to limit h tends to 0 plus f of a plus h minus f of a divided by h. Ma'am, what is C? C is the point where we have to find the differentiability எங்க கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து C ன்னு சொல்றோம். If I want to find the right hand derivative of the function at x is equal to a. ஓகேவா, x is equal to a. இப்போ வந்து இதுக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். would C is equal to a. புரியுதா, கிளியரா? எந்த பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிள் ஆமாவா இல்லையா கண்டுபிடிக்கிறது தான் அது அந்த பாயிண்ட் C. ஓகே, here it is a. சோ அதனால f of c க்கு பதிலா a வந்துச்சு. How did x become a plus h? So this is a plus h method. ஓகேவா, இங்க பாருங்க, இதுதான் என்னோட பாயிண்ட் where I have to find whether the given function is continuous, discontinuous, differentiable, not differentiable. So நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு நம்பர் எடுப்பேன் which is greater than 0. So x க்கு a க்கு ரைட் சைடுல எடுக்கிறதுனால a plus h. லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா it will become a minus h. This is the format. இதுதான் வந்து format. இதுதான் வந்து steps. ஓகேவா, கிளியரா? இதுதான் வந்து formula to find RHD. அதே மாதிரி I have to find LHD. நீங்களே சொல்லுங்க பாப்போம். LHD நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, LHD to find whether the function is differentiable at this point. LHD நான் வந்து எடுக்கிறேன். என்ன வரும்? லிமிட். ஓகே, லிமிட் h tends to 0 minus f of a minus h minus f of a divided by a minus, ஓகேவா, a minus h minus a you will get plus a minus a will get cancelled. Limit h tends to 0 minus f of a minus h minus f of a divided by minus h is the formula to find LHD. Okay, so next வந்து if RHD is equal to LHD, the function is differentiable. புரியுதா? a minus s. Yes, very good. Okay. ஓகேவா, இப்போ இன்னொரு question we will gonna do, that is modulus of x வந்து continuous அப்படின்னு சொன்னோம் இல்லையா? So இதுல வந்து ஒரு மேஜர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் to be noted which we will be using. நம்ம வந்து இந்த குட்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து we won't take. இதெல்லாம் ஒரு பாயிண்டா, இதெல்லாம் நான் வந்து எப்பயாச்சும் எக்ஸாம்ல யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட். that is every differentiable function is continuous, but vice versa may not be true. இது நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். I am telling that we will use this one. இந்த ஒரு கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இது நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா, by using this LHD and RHD. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு கான்செப்ட் என்னன்னா modulus of x. Modulus of x is differentiable at x is equal to 0. Okay, any idea? நீங்க சொல்லுங்க. modulus of x differentiable.
RHD LHD எடுக்கலாமா ஓகேவா ஓகே கண்டினியூஸா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் 0 க்கு மேல அப்படின்னா f of x will be x வரும் 0 க்கு லெஃப்ட் சைடு அப்படின்னா f of x is equal to minus x வந்துரும் கரெக்டா ஓகே ஸோ RHD ஓகே LHD ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் LHD limit h tends to 0 minus f of 0 plus h minus f of 0 divided by h divided by minus h வரும் பாருங்க minus h okay so that is limit h tends to 0 minus இங்க வந்து இங்க வந்து minus h வருமா இங்க minus h வருமா f of 0 minus h so f of minus h minus f of 0 divided by minus h okay so that is limit h tends to 0 minus இங்க வந்து minus x so minus of minus h minus of minus h minus f of 0 என்னது 0 divided by minus h you will get divided a plus h இல்ல மாத்திட்டேன் a minus h மாத்திட்டேன் ஓகேவா சோ இப்போ இங்க பாருங்க limit h tends to 0 இது வந்து minus பாசிட்டிவ் ஆயிருமா so I will have h by h h cancel ஆயிருமா so எனக்கு வந்து LHD will be equal to 1 வருமா LHD equal to 1 வருமா yes okay LHD equal to 1 வருதா உங்களுக்கு எல்லாருமே LHD equal to 1 so minus of minus positive ஆயிரும் divided by minus h okay so next RHD we will take RHD so that is limit x tends to h tends to 0 plus என்ன வரும் பசங்களா உங்களுக்கு கிடை -1 இல்லையா மேம் minus 1 தான் வரும் இல்லையா எஸ் இது பாசிட்டிவ் ஆயிரும் இங்க -1 இருக்கும் எஸ் மைனஸ் ஓகே மைனஸ் எஸ் கரெக்டட் 0 plus வருதா இங்க okay so that is f of a plus h minus f of a divided by h so that is limit h tends to 0 plus yes corrected thank you f of 0 plus h minus f of 0 divided by h so limit h tends to 0 plus f of h minus f of 0 divided by h okay so wherever I will see x I will just put h there clear so limit h tends to 0 limit h tends to 0 what is f of x pasangla r right side la f of x is h so h minus 0 divided by h you will get so appadina limit h tends to 0 h by h varma rendu cancel ayi perma RHD will be equal to 1 okay so இதுல இருந்து எனக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலாம் which implies LHD is not equal to RHD therefore function is not differentiable at x is equal to 0 that's it okay நான் எடுக்கிறேன் okay don't worry ஈஸியா இருக்கா பசங்களா ஈஸியா இருக்கா did the concept become easy for you did you get a confidence okay h plus a plus h எடுத்தாலும் a minus h எடுத்தாலும் எனக்கு வந்து பண்ண வரும் ஓகேவா அப்படினா chatல ஒரு okay அப்படினு சொல்லுங்க பாப்போம் okay ma'am nova hey how did f of minus h become minus h it depends upon the function yes do சொல்லி தரேன் it depends upon இப்போ இங்க வந்து minus h எப்படி வந்துச்சு அப்படினு கேக்குறாங்க f of x வந்து right hand sideல பாருங்க different function வருதா இங்க வந்து if I am taking LHD 0 க்கு less than ஏதாச்சும் நம்பர் இப்போ இங்க பாருங்க சிம்பிளா நீங்க வந்து யோசிங்க இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம்
ப்ராப்ளம்ஸ் இருக்கு. திஸ் இஸ் பேசிக். ஓகே, திஸ் இஸ் பேசிக். we have problems, don't worry. இப்போ வந்து ஜீரோக்கு லெஸ் தென் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் லைக் ஒரு நிறைய என்ன சொல்ல நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம உட்காந்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து எழுதுறோம் இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேசிக்கலி ஜீரோக்கு லெஸ் தேன் வந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் -6. ஜீரோக்கு கிரேட்டர் தேன் வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ். புரியுதா? ஸோ இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? -6. ஸோ இங்க வந்து எனக்கு எஃப் ஆஃப் -h வந்துச்சா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல -h போட்டேன். தட்ஸ் இட். ஓகே. ஸோ எல்ஹெச்டி அப்படின்னு வரும்போது ஃபங்க்ஷன் வில் சேஞ்ச் டு எஃப் ஆஃப் -6. ஓகே. ஆர்ஹெச்டி அப்படின்னு வரும்போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வில் சேஞ்ச் டு எக்ஸ். மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொல்றேன். ஓகேவா? திஸ் இஸ் ஆ மாடுலஸ் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிரேக் ஆகுது. அதுலயும் we will use the same method only. இதே சேம் மெத்தட் தான். ஓகேவா? சோ இது வந்து இது வந்து ஈக்குவேஷன். இது வந்து நம்ம LHD ஓட ஈக்குவேஷன். ஓகே, இது LHD ஓட ஈக்குவேஷன். சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. f of -h, wherever I see x I will put -h. so minus of -h -0 divided by h வரும் இல்லையா? so minus of -h இங்க வந்து மைனஸ் வந்துரும். so h கேன்சல் ஆனா LHD is equal to -1 வந்துரும். தோ சொல்றேன். டைரக்ட் மெத்தட் ஒண்ணுமே இல்ல. ஓகே, டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றது தான் டைரக்ட் மெத்தட். ஓகே, சோ நெக்ஸ்ட் RHD. f of x is equal to எனக்கு x வரும். இதுதான் வந்து அவங்களோட to find RHD ஓட equation limit h tends to 0 plus f of 0 plus h minus f of 0 divided by h வரும். 0 எப்படி வந்துச்சு? at x is equal to 0ல தானே வந்து differentiable இல்லையான்னு வந்து செக் பண்ண சொன்னாங்க இல்லையா? சோ அதனால நான் வந்து செக் பண்ணேன். So check பண்ணிட்டு RHD எனக்கு வந்து 1 வந்துச்சு. So LHD is not equal to RHD. So function is not differentiable. Okay, function is not differentiable. Clear? ஆனா வந்து modulus function வந்து continuous நம்ம வந்து அப்படி prove பண்ணோம் இல்லையா? Modulus of x is continuous at x is equal to 0. ஆனா இதே modulus function நீ differentiate பண்ணா உனக்கு வந்து கிடைக்காது. Okay, clear? Yes? டைரக்ட் மெத்தட் நீ வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேர் ஃபங்க்ஷன் இஸ் நாட் சேஞ்சிங். ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகல. ஓகேவா? ஃபங்க்ஷன் இஸ் நாட் சேஞ்சிங். ஓகே, LHலயும் ஒரே ஃபங்க்ஷன் RHலயுமே ஒரே ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீ வந்து லைக் லிமிட் x tends to a f of x. ஓகே, டைரக்டா நீ a சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கெல்லாம் டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணலாம். இப்போ டிவைடட் பை h வருது, டிவைடட் பை x வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ வந்து மேபி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். எல் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, எல் ஹாஸ்பிட்டல் தேவை கிடையாது, அது படிக்காதீங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் இன் யுவர் சிலபஸ், ஸோ டோன்ட் ஸ்டடி. தனுஷ் குமார், நன்றி. வேவி கர்வ் மெத்தட் சொல்லி தரேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து ஓகே, அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இஃப் இட் இஸ் தேர்னா நான் சொல்லி தந்துருவேன். ஓகேவா? ஸோ இஃப் யூ காட் டைம் வி வில் சே. Okay, some basic formulas of differentiable. Okay, differentiation கண்டுபிடிக்கிறதுக்கு same basic formulas. இப்போ வந்து நான் வந்து when I was teaching tuitionல எடுத்துட்டு இருக்கும்போது daily I will ask, daily after inverse trigonometry முடிஞ்சதுக்கு அப்புறமே ஹாய் நவாஸ், எப்படி இருக்கீங்க? எஸ், டெஃபினெட்லி ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி முடிஞ்ச உடனே டெய்லி வந்து நான் வரும்போது ஃபர்ஸ்ட் 10 minutes ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அப்படியே ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால அவங்க வந்து தேவர் வெரி சூப்பர் வித் தேர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஐ மீன் ஃபார்முலாஸ். ஸோ இப்போ இங்க பாருங்க, திஸ் இஸ் ஆல் ஈஸி மேம். படிச்சிட்டீங்களா நீங்க எல்லாருமே? சூப்பர், படிச்சிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க.
derivative of constant is 0, derivative of x is 1. Okay, wavy பயமா இருக்கு மேம் அப்படிங்களா? ஓகே, wavy curve மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அது வந்துட்டு பாஸ் f of x பாசிட்டிவா இருந்துச்சுன்னா yes we will do that. Okay, okay, so இப்போ constant derivative of a constant is 0, derivative of x is 1. Okay, derivative of k into x is k, derivative of x raised to n is equal to n into x raised to n minus 1. Yes by yes. Okay, n minus 1. Next sin x. அப்படியே சொல்லுங்க, அங்க இருந்து நீங்க சொல்லுங்க. ஐ ஹோப் நீங்க வந்து நாங்கெல்லாம் சொல்றோம், நீங்க சொன்னது நாங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகே, டெரிவேட்டிவ் ஆஃப் sin x cos x ஓட டெரிவேட்டிவ் மைனஸ் sin x, tan x sec square x, cot x minus cosec square x. Next sec x tan x, cosec x minus cosec x cot x. Good. A raised to x log a. Okay, e raised to x log x 1 by x. Okay, again sin x cos x na minus sin x, tan x na sec square x, cot x na minus cosec square x, sec x plus tan x, cosec x அப்படினா minus cosec x tan x. Okay, trigonometric functions முடிஞ்சிச்சா? Next அப்படியே நம்ம வந்து we will go to inverse trigonometric functions. Okay, inverse trigonometric functions. Okay, inverse trigonometric functions படிக்கிறது easy. எப்படினா first you will just learn sin x, next tan x, next sec inverse படிக்கிற. ஓகேவா, so sin x ஓட டெரிவேட்டிவ் என்னது? root of 1 by 1 minus x square. root of 1 by 1 minus x square. இதுவே cos inverse அப்படினா just ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க, 1 divided by root of 1 minus x square. Simple as that. Yes, okay. Tan inverse வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 plus x square. அதுவே cot inverse அதோட reciprocal that will be minus 1 by 1 plus x square. Clear-ஆ? அதே மாதிரி sec inverse 1 by modulus of root of x square minus 1. அதுவே ஒரு மைனஸ் போட்ட அப்படின்னா it will be cosec. Easy. Okay, so ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கு மேம் அப்படின்றீங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து செயின் ரூல் படிக்கலாமா? இட்ஸ் வெரி ஈஸி. செயின் ரூல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்னது பசங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to cos square x square. ஓகேவா, அந்த cos square is a function, cos is another function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து லைக் ஃபர்ஸ்ட் we have to break the outer shell. வெளியில யார் இருக்காங்களோ அவங்கள உடைச்சிடணும். வெளியில யார் இருக்காங்க? 2 is வெளியில. ஓகேவா, ஸோ தட் இஸ் 2 into cos x into 2 raised 2 minus 1, that will be 1. நெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்கிறவங்கள that is cos x minus sin x. கரெக்டா? ஸோ தட் இஸ் 2 minus 2 sin x cos x. சிம்பிள் equation தான், சிம்பிள். ஓகே டோன்ட் வரி நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இன்னொரு ட்ரெண்ட் வந்து லைக் ஐ திங்க் ஃப்ரம் போன வருஷத்துல இருந்து அங்க என்ன நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி கேட்பாங்க? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த வாட்டி எப்படி கேட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இ ரேஸ் டு எக்ஸ். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் காஸ் எக்ஸ் வித் இ ரேஸ் டு எக்ஸ். ஓகே, எஸ், டிஃபரன்ஷியேட் அது எப்படி பண்றதுன்னு நான் வந்து சொல்றேன். யூசிங் செயின் ரூல் தான். ஓகேவா, யூசிங் செயின் ரூல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் இது ஃபுல்லா சொல்லி தந்ததுக்கு அப்புறம் ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லோகரிதமிக் ஃபங்க்ஷன். ஸோ இங்க நம்ம வந்து லோகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே டு த பேஸ் இ தான் நம்ம வந்து படிக்கிறோம். இன் யோர் என்சிஆர்டி டு த பேஸ் இ.
which is natural log தான் படிக்கிறோம். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கா மேம்? இப்போதைக்கு வந்து அவ்வளவா இல்ல. ஓகேவா? இப்போது parametric function அதேதான். ஆனா வந்து you have to keep in a mind that log e to the base e. ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரியில தான் இந்த log base 10 அது வந்து acidic nature அதுக்கெல்லாம் தான் நம்ம அந்த log எடுப்போம். இங்க வந்து we use எல்லா NCERT-லயும் log to the base e தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க log of m into n, log of m into n. ஸோ உள்ள வந்து log m into n இருந்துச்சுன்னா log m plus n. ஓகே, அதே டிவிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா log m minus log n. இது எல்லாமே வந்து நிறைய நம்ம வந்து இன்டகிரல்ஸ்லயும் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது we will use log m raised to n. இது வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து என்ன சொல்ல logarithmic function we will use this log of m raised to n, n into log m. ஓகே, log x இது வேணும்னா இப்ப base a இது வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, log x to the base a, base a. ஸோ அப்படி எப்படி எழுதலாம்? எனக்கு log x divided by log a அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ log a இப்போ வந்து பேஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா logோட வேல்யூ இஸ் 1, log 1 is 0. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, log 1 is always 0. ரெண்டு பேஸுமே சேமா இருந்துச்சுன்னா logோட வேல்யூ will be 1. ஓகே, so this first 1 2 is very necessary, sorry first 3 is very necessary. Okay, yes. Okay, next logarithmic function அது முடிஞ்சா we will do questions. Okay, logarithmic functions வரும். so ரெண்டு functions, ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் வரும். ஓகேவா? மேபி y is equal to y raised to x, இல்லாட்டி y is equal to x raised to tan x. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க. அப்பெல்லாம் what we have to do, we have to take logarithmic function. இப்படி தானே நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆனா சம்டைம்ஸ் நம்ம வந்து மாத்தி எழுதுற மாதிரி வரும். ஓகேவா? so I will show an example. நல்ல questions கேட்டிருக்காங்க. ஓகே, PYQ-ல எல்லாம் வந்து நல்ல questions கேட்டிருக்கீங்க பசங்களா. one small advice from me, integralsல வந்து at least do PYQs, சூப்பர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து கான்செப்ட் நீ வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. வந்து என்ன சொல்லலாம், இன்டகிரல் -a to a f of x dx வந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் 2 divided by 0 to a f of x. இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு தான் போவோம் இல்லையா? ஆனா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து. அந்த 2024 question paper was kind of tough, but super question கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஸோ ஈச் அண்ட் எல்லா முக்கிலையும் மூலையிலையும் இருந்து அவங்க என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. மேம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்ல, இப்படியும் வந்தாலும் அதான் நான் வந்து காட்டுறேன். will this show you NCERT exercise போடல மேம், எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போட்டா போதும் with PYQs. எக்ஸசைஸ் கொஸ்டின் போட்டு தான் ஆகணும். அட்லீஸ்ட் டூ சம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ, டைம் இல்லை அப்படின்னா. ஓகேவா? எஸ், பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் இஸ் தேர். பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா இதே மாதிரி தான். இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியலையா? ஃபர்ஸ்ட் we will take f dash of x. ஓகேவா? இந்த f dash of x திருப்பி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் f double dash of x. ஓகே, எஸ். ஸோ இதுதான் வந்து இது. ஓகே, இதுக்கு வந்து கொஸ்டின் இது ஆக்சுவலி இன்டகிரேஷன்ல இருந்து log a பவர் b log a. கரெக்டா? கரெக்ட் சந்தோஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. திஸ் இஸ் பேசிக் இன்டகிரேஷன் தான். I will give you 60 seconds for this. இது வந்து ஆன்சர் பண்ணுங்க. பேசிக் இன்டகிரேஷன், பேசிக் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ என்னமா பேசிக் இன்டகிரேஷன்? இங்க d by dx கொடுத்துருக்காங்களே, how it become like basic integration? இங்க பாருங்க, if d by dx of f of x is equal to 2x plus 3 by x, 2x plus 3 by x and f of 1 is equal to 1, then the value of f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. value of f of x. so நம்ம வந்து we know that anti derivative இது எல்லாமே. ஓகே, இப்போ எனக்கு f of x கிடைக்கணும் அப்படின்னா I have to take integration on both sides. இப்போ ஆன்சர் பண்ணாதீங்க. so 90 seconds கொடுக்குறேன். try to solve. ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்க. வாட் எவர் தி கரெக்ட் ஆன்சர்.
differential equation. Yes, I will tell you, don't worry. Yes, yes. என்ன இவ்ளோ பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? Try to answer. நல்லா ஆன்சர் பண்ணுங்க. f of 1 எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. Yes, yes. Okay, A, B, C, D எல்லாமே இருக்கு. Yes, done. Okay, so இப்போ வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? D by dx of f of x is equal to 2x plus 3 by x வரும். கரெக்டா? இது கொடுத்திருக்காங்க and f of 1 is equal to 1 கொடுத்திருக்காங்க. Then you have to find f of x. எனக்கு வந்து f of x ஓட வேல்யூ தான் கிடைக்கணும். Okay, so if I integrate to find c to find c என்ன to find c f of 1 c கண்டுபிடிக்க very good அதேதான் அதுதான் நீங்க சொன்னீங்க அப்படினா good. So I'm going to integrate d by dx f of x and integrating 2x plus 3 by x as well. Okay, இது integrate பண்ணா you will get f of x and that is equal to இது integrate பண்ணா 2 into x square by 2 plus 3 log mod x plus c I will get. Okay, இப்போ வந்து ஆப்ஷன் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, தட் இஸ் இப்போ நான் வந்து இப்போ ஆப்ஷன்ல வந்து c கொடுக்காதனால நீ வந்து c இல்லாதது நீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா what if they ask for 2 marks? இப்போ ஆப்ஷன் இல்லனா என்ன பண்ணுவே? அதுக்கு தான் இந்த f of 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So I will just substitute f of 1. f of x வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? f of 1 is equal to 2 into 1 by 2 plus 3 log 1. இப்போதானே நம்ம log 1 ஓட வேல்யூ 0 அப்படின்னு படிச்சோம். What is f of 1? 1. So 2 cancel ஆகி போயிடும். கரெக்டா? இங்க ஒரு plus c இருக்கு. Okay, so that is 1 plus 0 plus c. So 0 ஓட வேல்யூ என்ன வரும்? 0. So your f of x will be equal to இது ரெண்டும் cancel ஆகி போயிடும். Equal to x square plus 3 log mod x. Okay? Yes. இந்த மாதிரி ஒரு question try to solve. Okay, what is the answer? எவ்வளவு பேர் கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க? ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பியா? ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட்ல வந்து லீடர் போர்டு காட்ட மறந்துட்டேன். ஆஃப்டர் நான் வந்து கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க மேம் லீடர் போர்டு காட்டுங்க. அப்பதான் இந்த வாட்டி நான் காட்டுறேன். மேம் why integration? அதாவது இப்போ வந்து differentiation. Okay, differentiation-ஐ integrate பண்ணா you will get f of x. Differentiation-ஐ integrate பண்ணா you will get the function. Okay, differentiation-ஐ integrate பண்ணா you will get the function. Okay, yeah. என்னடா 50% சுதர்ஷன், ஃபீனிக்ஸ் and சாண்டி கிராஃப்ட் என்னாச்சு மற்றவங்களுக்கு எல்லாரும்? Okay, try to answer. சரியா? So இந்த மாதிரி ஒரு question நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். That is the question is differentiate cos x. நம்ம வந்து with respect to x தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா வந்து இவங்க with respect to e raised to x கேட்பாங்க.
some other function. C ல மிஸ் ஆயிருச்சு. Okay. சரி. Okay, differentiate cos x with respect to e raised to x. That is, I have to differentiate d by d e raised to x with cos x. Correct? இதுதான் நான் வந்து பண்ணணும். Okay, first நான் என்ன பண்ணுவேன்? First I will just differentiate d by dx of cos x. நான் வந்து differentiate. That is, I will get minus sin x. Okay, next நான் வந்து என்ன differentiate பண்ணுவேன்? d by dx of e raised to x. I will get e raised to x. Okay, e raised to x. So, third step என்ன வரும்? d by dx divided by d by dx of cos x divided by d by dx of e raised to x வரும். dx cancel ஆயிடும். Next, I have to differentiate only cos x and this. So, that will be equal to minus sin x divided by e raised to x. This is the format. இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறவங்களோட டிஃபரன்ஷியேட், நெக்ஸ்ட் கீழே இருக்கிறவங்களோட டிஃபரன்ஷியேட், ரெண்டுமே டிவைட் பண்ணணும். ஓகே, கிளியரா? சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து டேக்ஸ் டைம். I will give you 90 seconds for this. If tan x plus y by x minus y is equal to k, then dy by dx is equal to minus sin x e power x. Super, very good. ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. இது வந்து நீ வந்து ஜாலியா கியூஸ் படிச்சுட்டே, கியூஸ் படிக்கவா, கியூஸ் விளையாடியே ஜஸ்ட் வந்து ABCDல எது கரெக்ட் ஆன்சரோ அது நீ வந்து ஆன்சர் சாட்ல போட்டா போதும். ஓகே, ஏதாச்சும் க்ளூ அப்படி ஏதாச்சும் தேவையா? ஒரு only one. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க மேம், அப்படிதானே? ஓகே, எஸ், சரி, நானே ஆன்சர் பண்றேன். நீங்க ஆன்சர் பண்ற மாதிரியே இல்ல. க்ளூ வேணும். ஓகே, க்ளூ என்னன்னா x plus y divided by x minus y, tan of this equal to k. So, x plus y divided by x minus y, tan வந்து taking tan on both sides, so tan inverse of k. இதுதான் குழு. This is the குழு. மேம், டைமே முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன குழு அப்படிங்கிறீங்களா? ஓகே, எனக்கு வந்து dy by dx தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன்னா x plus y, அது x minus y. X plus y divided by x minus y is equal to tan inverse of k, where k is a constant. Okay, differentiating both sides. நான் என்ன பண்றேன்? differentiate both sides with respect to x. x க்கு represent கிடையாது, ரெஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போறேன்? differentiate பண்ண போறேன். So, x minus y the whole square, x minus all the whole, sorry, x minus whole square, numerator இருக்கு, denominator இருக்கு. So, denominator into d by dx of x plus y minus x plus y into d by dx of x minus y வருமா? So, that is x minus y the whole square, x minus y into differentiating, இது வந்து d by dx of, இது 1 வருமா? 1 plus dy by dx minus x plus y into 1 minus dy by dx வரும். ஒவ்வொரு இதவா வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இது வந்து equal to tan inverse x இருக்கா? அது இது வந்து this is a constant here. மேம், புரியல, என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல. இப்போ இதுதான் வந்து tan into x plus y by x minus y, that is equal to k டா. ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டு சைடும் I am taking tan. So, இங்க வந்து tan இங்க ரெண்டு சைடும் I will take tan inverse. இங்கேயும் tan inverse எடுக்கிறேன்,
இங்கேயும் tan inverse எடுக்கிறேன். So tan cancel ஆகி போயிடும். இங்க வந்து tan inverse k வரும். Like this. Okay? Sorry, like that அல்ல. Like என்னடா ஆக மாட்டேங்குது? Like this. ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து இது இருக்கு. So differentiating both sides with respect to x. UV method. Yes, UV method தான் எடுத்தேன். ஓகேவா? So we denominator square. Okay, first denominator square எழுதிக்கணும். X minus y. Okay, denominator into derivative of numerator minus numerator into derivative of numerator. Okay. இப்போ வந்து நான் differentiation எடுத்துட்டேன். இந்த dy by dx வந்து நான் differentiate பண்றேன் இவங்களை. ஓகேவா? நான் கொஞ்சம் மெத்தட வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன் புரியறதுக்காக. மத்தபடி எதுவும் நான் பண்ணல. So x into இங்க வந்து equal to 0 வந்துரும் because it is tan inverse k is a constant. Differentiate எடுத்தா 0 வந்துரும். So இங்கேயும் வந்து I will get 0. கரெக்ட்டா? இப்போ வந்து இந்த x minus y square இந்த சைடு போனா it will get 0. Simple as that. So இது வந்து மாத்தி எழுதுங்க. ஒவ்வொண்ணா bracket ஓபன் பண்ணனும் நாம. ஓகேவா? So that is x plus x into dy by dx. Next minus y into dy by dx minus bracket லே இருங்க. x into 1 x minus x into dy by dx y into plus y minus y into dy by dx வருமா? இப்போ bracket ஓபன் பண்ணி எழுதுங்க. x plus x into dy by dx minus y into dy by dx minus x plus x dy by dx plus கிடையாது minus plus y plus y into dy by dx. So ஏதாச்சு இங்க வந்து equal to 0 எழுதணும். ஓகேவா? We need that. So இங்க வந்து பாத்தீங்கன்னா plus y into dy by dx இருக்கா? plus y into dy by dx minus y into dy by dx. Yes or no? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சா? வேற யாராச்சும் கேன்சல் பண்ணலாமா? வேற யாராச்சும் minus x plus x கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் யார் இருக்காங்க பசங்களா? மிச்சம் I have 2x into dy by dx minus 2y that is equal to 0. எனக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும்? I need to find dy by dx. So 2x into dy by dx is equal to 2y. 2 cancel ஆயிருமா? dy by dx என்ன வரும்? dy by dx is y by x. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க? ஆப்ஷன் B. அம்பதா? only one. சுதர்ஷன் only one. என்னாச்சு? ஓகே, அதுக்குள்ளார டைம் முடிஞ்சிருச்சோ? ஃபைன், பரவாயில்ல. புரிஞ்சுச்சா இந்த மாதிரி क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படினு? எஸ், ஓகே. எஸ், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. So just tell me how to approach this. எப்படி இத அப்ரோச் பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்க. x is equal to root of a into tan inverse of t. y is equal to root of a into cot inverse of t. எப்படி இத வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன்? Any idea? Any idea na? Yes ma'am. Log. Very good. Ma'am, log எடுக்கணும். log apply பண்ணணும் ma'am. சூப்பர்டா. கண்டுபிடிச்சிட்டீங்க. ma'am, இதெல்லாம் ஒரு question அப்படிங்கறீங்களா? Okay, log parametric. Yes. ரெண்டுமே இங்க வரும். We have to take log and we have to take parametric function here. ரெண்டுமே நம்ம இங்க எடுக்கணும். ஏனா இங்க வந்து எனக்கு இங்க பாருங்க dy by dx ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா x is equal to t அந்த ஃபார்மட்ல இருக்கு. ஓகேவா? x is equal to t அந்த ஃபார்மட்ல இருக்கு. ஓகே? x is equal to tan inverse of t. t ஓட ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஆனா dy by dx is equal to 0 அப்படினா அப்ப வந்து ப்ரூவ் பண்ணனும். ஓகே, சோ நீங்க சொன்ன மாதிரி we have to take logarithm. இது logarithmic function. இதுல வந்து parametric நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே,
So first x வந்து நான் மாத்தி எழுத போறேன். Trying to write x மாத்தி எழுதல். Okay, so that is x is equal to 1 a into tan inverse of t a. A into tan inverse of t a. Okay, so the whole raised to 1 by 2 அப்படின்னு எழுதலாமா? Whole raised அதேதான் whole raised to 1 by 2 நான் எடுத்தா log எடுத்தா இந்த 1 by 2 tan inverse முன்னாடி வந்துரும். கரெக்டா? இந்த 1 by 2 tan inverse முன்னாடி வந்துரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நான் என்ன சொல்லலாம், இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம், இங்க வந்து log எடுக்க போறேன். a tan inverse of whole raised to 1 by 2 taking log on both sides. So log x is equal to 1 by 2 into log a raised to tan inverse t. திருப்பி இப்படி வந்துச்சா, திருப்பியும் tan inverse முன்னாடி எழுதலாமா? log x is equal to 1 by 2 into tan inverse of t log a. இது ஓகேவா? எஸ் நான் ரிப்பீட் பண்றேன், டெஃபினட்டா ரிப்பீட் பண்றேன். ஓகே, எனக்கு ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஓகே, சோ பசங்களா இங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன், அதுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. a is the function, அதுக்கு மேல tan inverse is a function, அதுக்கு மேல root is another function. சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா we will take logarithmic. மேல ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தா logarithmic எடுத்துடணும். சோ இப்போ வந்து இந்த ரூட்டை வந்து நான் 1 by 2 ன்னு எழுதிட்டேன். ரூட்டை வந்து எப்படி எழுதிட்டேன்? 1 by 2 அப்படின்னு எழுதிட்டேன். சோ log எடுக்கும்போது இந்த 1 by 2 ஃப்ரண்ட்ல வந்துருமா? 1 by 2 ஃப்ரண்ட்ல வந்து that is log m raised to n is equal to n into log m. என்னதுடா? n into log m. சோ அப்படி வந்து 1 by 2 ஃப்ரண்ட்ல வந்துரும். திருப்பி log a raised to tan inverse of t. tan inverse again m raised to n ஃபார்ம்ல இருக்கு, திருப்பியும் tan inverse t வெளியில வந்துரும். That's it. இப்போ differentiate பண்ணலாமா with respect to t? differentiate பண்ணலாமா with respect to t? differentiating with respect to t. என்ன பண்ண போறேன்? with respect to t க்கு differentiate பண்ண போறேன். So that is 1 by x into dx by dt. 1 by x into dx by dt is equal to tan inverse of t. Okay, tan inverse of t, that is அது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா? log a வந்து என்னது? that is a constant. log a is constant. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? log a divided by 2 அங்கே வச்சிட்டு tan inverse t க்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? derivative I'm going to take. So what is tan inverse of t? 1 plus x square. 1 plus x square. Okay, so what is dx by dt? dx by dt என்ன வரும்? So that is equal to dx by dt is equal to x அங்க போயிரும். So x into log a divided by 2 into 1 plus x square வரும். இது வரைக்கும் ஓகேவா? 1 plus t square. 1 plus t square plus t square. இது வரைக்கும் ஓகேவா? t square not x ma'am. ஓகேடா, கரெக்ட். இதே மாதிரி y க்கு எடுக்கலாமா? y க்கு எடுக்கலாமா? next we gonna take for y. இதே மாதிரி தான் y is equal to என்னது? a raised to cot inverse of t whole raised to 1 by t, taking log on both sides. log y is equal to 1 by 2 into டைரக்டா எழுதுறேன் cot inverse of t log a. Okay, differentiating with respect to t எழுதிக்கோங்க. differentiating with respect to t. ஓகேவா? with respect to t. அப்ப வந்து என்ன வரும்? 1 by y into dy by dt, 1 by 2 into dy by dt is equal to log a divided by 2 minus 1 by 1 plus t square வரும். minus வந்துரும் இல்லையா? So dy by dx. So dy by dx is equal to minus of log a
வேணும்னா y ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம் minus y into log a divided by 2 into 1 plus t square. Okay, so இப்போ வந்து dy by dt, let it this is be equation number 1, இது வந்து equation number 2. எனக்கு dy by dx எனக்கு வேணும். என்னப்பா இது reason yes, அதான் நான் வந்து சொன்னேன், அதான் நான் வந்து எழுதிட்டு இருக்கும்போது எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, so that is second equation divided by first equation. dy by dt divided by dx by dt will be equal to minus y log a divided by 2 the whole into 1 by 1 plus x square. Okay, so dx என்ன வரும் x into log a divided by 2 இல்லையா, divided by 2 into 1 by 1 plus x square வந்துரும். So dy by dx is equal to minus y log a divided by 2 into 1 by 1 plus x square into 2 into 1 plus x square divided by x log a. So இப்ப cancel பண்ணிடலாமா, இதுவும் cancel ஆயிரும், log a cancel ஆயிரும். So that is I have dy by dx is equal to minus y by x வரும். இப்போ வந்து எனக்கு என்ன prove பண்ணணும், what I have to prove? yes pa yes, எல்லா சாப்டருக்கும் we will solve, எல்லா சாப்டரும் நான் சால்வ் பண்ணிடுவேன், don't worry. இப்போ வந்து இந்த மைனஸ் எக்ஸ் வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போறேன், சாரி எக்ஸை வந்து இந்த சைடு எடுத்துட்டு போறேன், which implies x into dy by dx is equal to minus y x into dy by dx plus y is equal to 0, hence proved full PYQs, most recent 3 years. Okay, clear? Next question போலாமா? So இந்த questionல இருந்து நீங்க என்ன படிச்சீங்க, logarithmic function plus parametric function கூட வரலாம் சேர்ந்து. Ma'am, it's like 3 mark. Yes, 3 to 2 marks க்கு வரலாம். Okay, next question. Y is equal to root of ax plus b prove பண்ணனும். Okay, அன்பு செல்வம், நீங்க இப்படி இருந்ததே இல்லையே, ஏன் இப்படி ஸ்பாம் பண்றீங்க, what happened? Integration I will take. Differentiation எடுக்கும்போது இன்டகிரேஷனை நான் வந்து நுழைக்க முடியுமா, எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டகிரேஷன் வேணும் அப்படின்ட்டு, I will do it, don't worry. Okay, yes. So பசங்களா இதுக்கு என்னடா பண்ணலாம், squaring both sides. Squaring both sides பண்ணதுக்கு அப்புறம் differentiation எடுத்தா you will get the answer. கரெக்ட்டா, easy question. இதெல்லாம் 2 marks க்கு like 2 marks question மாதிரி தான் இருக்கும். So I have y is equal to root of ax plus b. Okay, squaring on both sides, y square is equal to ax plus b. Okay, differentiating with respect to x. So that is 2y into dy by dx. 2y into dy by dx is equal to log வேணாப்பா, log எதுக்கு யூஸ் பண்ணோம், ஏன்னா வந்து இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் வரணும். ரூட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, ரூட் வந்து ஃபங்க்ஷன் தான், ஆனா வந்து log எடுக்க வேணாம் இதுக்கு. பரவாயில்ல மணிகண்டன், you can watch this later also. ஓகே, இன்னைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கா, you have school, ஸ்டடி ஹாலிடேஸ் இல்ல, பரவாயில்ல. ஓகே, ax plus b னா இங்க x வந்துரும், கரெக்ட்டா. so 2y is equal to dy by dx is equal to x. இப்போ நான் வந்து இது equal to 0 பண்ணும், கரெக்ட்டா. dy by dx is equal to 1 by root 2x. அது எடுக்கணுமா, ஸ்கொயர் பண்ணி நீ வந்து எடுக்கலாமே இல்லையா, ஸ்கொயர் பண்ணி கூட நீ you can take. Yes,
again differentiate பண்ணலாமா மேம் a தானா a தான் ஆமா a தான் வரும் எஸ் ஏயோ a தான் வரும் a தான் so again differentiate பண்ணுங்க ஏன் differentiate பண்ணா இங்க வந்து d square x by dx square இருக்கு இல்லையா again differentiating with respect to x so this is first function இது வந்து second function ஓகேவா uv method யூஸ் பண்ணலாம் product rule யூஸ் பண்ணலாம் இல்லையா so that is first function into derivative of second function plus second function into derivative of first function that is equal to 0 வந்துரும் ஏனா a வந்து is constant can I take 2 outside 2 வெளியில எடுத்துருங்க so y into d square y by dx square plus dy by dx the whole square is equal to 0 so y into d square y by dx square plus dy by dx the whole square will be equal to 0 hence proved you can take you went to school okay வந்துச்சு yes this is the question I'm telling you guys mix பண்ணி நம்ம வந்து question ஆன்சர் பண்ணலாம் சரியா okay f of x is equal to ax plus b இது வந்து 2 மார்க்ஸ்க்கு கிடையாது first of all ஓகேவா இது வந்து நானே சொல்ல மாட்டேன் 2 மார்க்ஸ்க்கு 5 மார்க் up to 5 மார்க் வரைக்கும் இந்த question நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிப்பீட் பண்றேன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து y is equal to ax plus b இப்போ நீ வந்து லைக் இப்போ log எடுத்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து log எடுக்கலாமா மேம் 1/2 root x எடுக்கலாமா மேம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க பட் பசங்களா நம்மளோட क्वेश्चन பாருங்க இங்க வந்து ஒரு log கிடையாது இங்க வந்து ஒரு ரூட் கிடையாது சோ அதுல இருந்து what you have to take ஓகே இங்க இருந்து நான் வந்து log-ஓ ரூட்டோ வச்சு எதுவும் இங்க இல்ல சோ அதனால அந்த ஒரு வேல நான் வந்து போக கூடாது சோ அப்ப வந்து log இப்ப வந்து ரூட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் log எடுக்க கூடாது because இங்க வந்து ப்ரூவ் பண்ற இடத்துல log இல்ல சோ you can't take that சரி ரூட் வருமா 1/2 root x நீங்க சொன்ன மாதிரி அது எடுக்கலாமா ஆனா வந்து இங்க எங்கேயுமே ரூட் கிடையாது ஓகே சோ நான் வந்து அப்ப இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணனும் ரூட்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஸ்கொயரிங் ஆன் both sides ரெண்டு இடத்துலயும் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா ஓகே so y is equal to root of ax plus b squaring on both sides root போயிருச்சு இப்போ வந்து எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் with respect to x so first dy by dx so இங்க பாருங்க எனக்கு இங்க ஒரு dy by dx எனக்கு தேவை so I am என்ன சொல்லலாம் டிஃபரன்ஷியேட் பண்றேன் 2y into dy by dx that is equal to a so இப்போ இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு எனக்கு வந்து திருப்பி இங்க பாருங்க செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்காங்க d square y by dx square so I have to differentiate it again so again differentiate பண்ணும்போது 2y so இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கா ப்ராடக்ட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணனுமா so first function into derivative of second function என்னது dy by dx திருப்பி நான் வந்து அவனை டிஃபரன்ஷியேட் பண்ணா d square y by dx square வரும் plus second function dy by dx into 2 into dy by dx இப்போ இதுல பாருங்க 2 is common 2 வெளியில எடுத்துடலாமா y into d square by dx plus dy by dx the whole square okay 2 அந்த சைடு போயிடும் இப்போ நான் அது ஃபுல்லா எழுதுனா this is what I have to prove simple okay yes இந்த क्वेश्चन பாருங்கடா எனக்கு வந்து இந்த क्वेश्चनல இருந்து what you understand மட்டும் சொல்லுங்க என்ன வந்து இங்க வந்து என்ன நான் வந்து பண்ணும் ஓகே 2 மார்க்ஸ் கிடையாது 2 மார்க்ஸ் விட அதிகமா 4 மார்க்ஸ் கூட இது கேட்கலாம் 3 to 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கூட கேட்கலாம் ஏன்னா வந்து இங்க கான்செப்ட் அதிகம் ஓகே you guys will be thinking f of x is differentiable at the function 0, 2 open interval LHD equal to RHD சூப்பர் அது நம்ம எடுத்து தான் ஆகணும் இன்னொரு கான்செப்ட் கூட நம்ம இங்க யூஸ் பண்ணோம் என்னவா இருக்கும்
இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி வந்து டிஃபரன்ஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அது வந்து கண்டினியூஸா இருக்குமா? எஸ் ஆர் நோ? அதுதான் பசங்களை இங்க யூஸ் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு நோட் அப்படிங்கறது நம்ம எழுதுறது எங்கேயாச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோமா? இங்க நம்ம வந்து யூஸ் கண்டினியூட்டிக்கு சம்ஸ் இல்லையா? இருக்கு வரும் இட் வில் கம். So we have to take continuous ஓட கண்டிஷன் இங்க எடுக்கணும், differentiable ஓட கண்டிஷன் இங்க எடுக்கணும். ஓகே, சோ இங்க பாருங்க, the function ax plus b 2x square minus 1 இங்க வந்து ரெண்டு ஒரு இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. is differentiable at the function is a differentiable function in yes open interval 0,2 open interval 0,2 அப்படினா இந்த end pointsல it is not differentiable. புரியுதா? end points இருக்குல இங்க வந்து closed sorry open interval அப்படினு கொடுத்திருக்காங்களா, open interval 0ல not differentiable, 2லயும் not differentiable, in between 0 and 1ல வந்து அந்த function is differentiable அப்படிங்கறாங்க. find the values of a and b. பசங்களா find the values of a and b. ஓகே, சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கான்செப்டே வந்து first concept is that function is என்ன இது, okay, LHD is equal to RHD is first concept. next concept என்னது, LHL is equal to RHL is equal to f of a. that is another condition. should we draw any graph? no இதுக்கு graph எல்லாம் வேண்டாம், no okay. so first நான் வந்து எப்படியாச்சும் இந்த like I need to find the value of ax and b. இப்போ வந்து எனக்கு வந்து இது டிஃபரன்ஷியபிள்னு தெரியும், கண்டினியூஸ்னு தெரியும் இல்லையா? சோ கண்டினியூஸோட ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் I will take. ஓகே, சோ பசங்களே இங்க பாருங்க, நான் வந்து எங்க எடுக்கிறேன் அப்படின்னா at x is equal to 1ல. ஓகேவா? இங்க பாருங்க, at x is equal to 1ல I will just find whether at x is equal to 1ல எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ் அப்படின்னு, because it is in the interval 0 to 1. 0 to 1ல 1 is there. so நான் x is equal to 1ல வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன், கண்டினியூஸ் ஓட கண்டிஷனும் டிஃபரன்ஷியபிள் அந்த கண்டிஷனும் நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ பாருங்க 1 less than இங்க பாருங்க 1 less than இங்க வந்து பாருங்க இங்க தான் 1 less than 1 0 greater than or equal greater than x greater than or equal to 1, which means 1 less than வருதா, 1 less than. so 1 less than அப்படினா 1க்கு left sideல இருக்கும்போது f of x ஓட value is ax plus b. கிளியரா? இப்போ வந்து பாருங்க 1க்கு greater than so 1 greater than x அப்படினா எந்த ஃபங்க்ஷன் வருது, 2x square minus x. f of x is equal to 2x square minus x. இது ஓகேவா? எஸ். சோ இப்போ வந்து I will take RHL ஓட கண்டிஷன் நான் எடுக்க போறேன். நீ வந்து LHL உட்கார்ந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, LHL RHL ஈக்குவல் அது நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி கண்டினியூஸ். எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் I want to find, அதுக்கு தான் நான் வந்து இப்போ இந்த RHL எடுக்கிறேன். ஓகேவா? சோ RHL வந்து என்ன பசங்களா, லிமிட் h tends to 0 plus f of 1 plus h. ஓகே, f of இல்லாட்டி டைரக்ட் மெத்தட் கொடுத்துடலாமா, ஏன்னா 2x square minus x இதுல வந்து கீழே x வர்றதுக்கு எதுவும் கிடையாது. சோ நிஷாந்த் வந்து கேட்டிருந்தாங்க டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. so we will be using direct method here. இங்க பாருங்க லிமிட் x tends to 1 plus 2x square minus 2 டைரக்டா நீ வந்து கொடுக்கலாம். ஓகேவா? டைரக்டா நீ வந்து கொடுக்கலாம், ஏன்னா இங்க வந்து 0/0 ஃபார்ம் வராது, infinity into infinity ஃபார்ம் வராது, infinity raised to 0 ஃபார்ம் வராது, indeterminate ஃபார்ம் வராது. சோ அதனால you can directly use என்னது, டைரக்ட் மெத்தட் நீ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க, what will be the answer, 2 minus 1 that is equal to 1 you will get. பசங்களா நெக்ஸ்ட் நான் வந்து functional value I am going to take. functional value that is f of 1. பசங்களா f of 1 that is f of x is equal to அப்படினு வருதா, equal to வருதா. அப்ப 1க்கு ஈக்குவலா எங்க f of x வருதுங்க பாருங்க, less than or equal to. so என்னோட f of x என்ன வரும், f of x will be equal to ax plus b.
x is equal to 1ல ஓகேவா இங்க பாருங்க x can be less than 1 x is equal to 1 வரலாம் அதான் இதோட மீனிங் கரெக்டா சோ அப்ப என்னோட ஃபங்க்ஷன் என்ன வரும் ax plus b okay so now I will substitute f of 1 so that is equal to a into 1 plus b f of 1 is equal to a plus b பசங்க இதுல இருந்து எனக்கு வந்து ஒரு ரிலேஷன் I can write since LHL is equal to RHL is equal to f of 1 so RHL வந்து என்னது a plus b is equal to 1 yes so that is equation number 1 இது எனக்கு தேவை because I will be using this ஏனா வந்து எனக்கு a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா yes okay from continuity ல இருந்து எனக்கு இந்த ரிலேஷன் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு next condition நான் என்ன எடுக்க போறேன் RHD இல்ல LHD அது ரெண்டு ஈக்குவல்னு நான் வந்து we will gonna find it out இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நீ வந்து சிம்பிளா டிஃபரன்ஷியேட் பண்ணாலே you will get the answer அது that is not the point here derivative teach பண்ணுங்க teach பண்றேன் okay so we will take LHD எடுக்கலாமா LHD ஓட equation என்னது LHD limit h tends to 0 minus f இல்ல கரெக்ட் தான் h minus 0 minus 0 க்கு அது அப்ரோச் பண்ணுது எப்படி மேம் எப்படி a plus b is equal to 1 பசங்களா இங்க பாருங்க this is RHL ஓட வேல்யூ இது f of 1 functional value since இந்த function continuous நான் இப்ப வந்து continuous ஓட equation தான் யூஸ் பண்ணேன் okay hi Ritikesh hello yes நான் வந்து I will try to provide da ஓகேவா இப்போ வந்து நம்மளோட 12th உங்களோட சீனியர்ஸ்க்கு வந்து I am helping them hopefully okay I will do it 10th maths answer key so LHL equal to RHL equal to f of 1 இப்போ RHL வந்து எனக்கு 1 கிடைச்சிச்சு f of functional values a plus b so அது ரெண்டு a plus b is equal to 1 this is RHL ஓட value 1 okay yes இப்போ வந்து x is equal to 1 ல x is equal to 1 ல நான் வந்து டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு வந்து நான் பார்க்க போறேன் so அப்படி வரும்போது a is equal to 1 here so that is 1 minus h minus f of 1 divided by minus h okay so that is limit h tends to 0 minus so LHD அப்படினா ax plus b so that is a into 1 minus h plus b minus a plus b வருமா divided by minus h you will get divided by minus h so limit h tends to 0 minus இப்போ வந்து you can don't apply the limits so இப்போ இங்க வந்து பாருங்க இது உள்ளார நான் வந்து மல்டிப்ளை பண்ணா a minus ah plus b இல்லையா minus a minus b வரும் okay minus a minus b divided by minus h வருமா divided by minus h வருமா ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா f of 1 minus h minus 1 கரெக்ட் தானப்பா a is equal to 1 minus அப்படியே நீங்க எழுதலாம் no problem yes clear இங்க எல்லாமே cancel ஆயி போயிருமாடா இங்க பாருங்க plus a minus a cancel ஆயிரும் plus b minus b cancel ஆயிரும் so what I am left with limit h tends to 0 minus ah divided by minus h minus cancel ஆயிரும் h cancel ஆயிரும் so என்னோட LHD ஓட வேல்யூ எனக்கு வந்து a வருமா let it be equation number 2 இது வரைக்கும் ஓகேவா பசங்களா is this okay for you லிமிட்ஸ் புரியலையா என்னாச்சு கன்ஃபியூசிங்கே கிடையாது இங்க வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் ஓகேவா இப்போ வந்து நீங்க வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா இது சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூ see stick to one method தான் என்னோட பர்சனல் அட்வைஸ் ஸ்டிக் பண்ணு LHD நான் வந்து சொல்லி தரேன் இப்போ வந்து I will be telling டீடைலா நான் வந்து சொல்ல போறேன் LHD
Okay va? LHD. What is the equation to find the left hand derivative? Limit h tends to 0 minus. அப்படினா left hand side. Okay va? F of a minus h minus f of a divided by minus h. What is f of x here? We are taking the left side of the point. So left side la enna, what is the function? Ax plus b. Ax plus b. Okay, what is a? இல்லாட்டி a இல்லைன்னா நீ வந்து c வெச்சுக்கோ, b வெச்சுக்கோ, என்ன வேணா வெச்சுக்கோ. ஓகே, எந்த பாயிண்ட்ல நம்ம வந்து டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம்? 1ல. கரெக்டா? so therefore a is equal to 1. என்னடா? a is equal to 1. so அப்படினா இதுல வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். limit h tends to 0 minus f of 1 minus h minus f of 1 divided by minus h. okay va? so இப்ப f of 1 minus h என்ன வரும்? f of x ல x எங்க தான் இருக்கும், அங்க 1 minus h substitute பண்ண. a into 1 minus h plus b you will get. what is f of 1? என்னோட f of x ல x க்கு நான் வந்து 1 வேல்யூ கொடுக்க போறேன். so that is a plus b. okay, இது அப்படியே வந்து I'm going to substitute in this equation. இல்லனா இந்த equationல substitute பண்ண போறேன். okay, so that is limit h tends to h tends to 0 minus what is f of minus 1? f of minus 1 உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? a into 1 minus h plus b, that is f of 1 minus h. மிச்சம் ஒரு f of minus 1 இருக்கா, அதுக்கு வேல்யூ என்னது? a plus b. bracketல a plus b I will put whole divided by minus h. இது வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? okay, so that is limit h tends to 0 minus. இந்த bracket ஓபன் பண்ணுங்க. so a minus ah plus b, இந்த நெகட்டிவ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. minus a minus b divided by minus h. plus a minus a cancel, plus b minus b cancel. so I am left with limit h tends to 0 minus ah divided by minus h. minus cancel, a cancel, so that LHD is equal to a. புரியுது மேம்? okay, yes, clear RHD clear, sorry LHD clear. அதே மாதிரி we gonna find a RHD here. நீங்களே பண்ணுங்க பாப்போம். if you got LHD, RHD னா எப்படி ஃபார்முலா சேஞ்ச் பண்றது? மேம் I didn't know this method. this method is not, ஏன் இந்த மெத்தட் வந்து அவ்வளோ பாப்புலர் இல்லை அப்படி? this is very easy, கன்ஃபியூஷனே இருக்காது. இப்போ வந்து நான் ஏன் இந்த மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எல்லா क्वेश्चनக்கும் ஒரே மெத்தட் தான் you have to use. for every question you have to use one method. இப்போ நீ வந்து இந்த மெத்தட் படிக்கல, டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்றேன், ஏதோ மெத்தட் யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கோயேன், ஒவ்வொரு क्वेश्चनக்கும் டவுட் வரும். இப்போ இந்த மாதிரி क्वेश्चनனா ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்கு, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகேவா? that's why I prefer this. okay, இப்போ LHD RHD ஓட ஃபார்முலா என்னது? லிமிட் h tends to 0 plus f of a plus h minus f of a divided by h. okay, so what is f of x here? f of x என்ன வருங்க பாருங்க, greater than RHD னா ரைட் சைடு, x 1 விட greater than வந்து function change to 2x square minus 1. 2x square minus 1. so f of x is equal to 2x square minus x. 2x square minus x you will get. what is a here? a is 1. okay, அப்படினா f of 1 plus h என்ன வரும்? so இப்போ நம்மளோட equation எப்படி மாறும்? limit h tends to 0 plus f of 1 plus h minus f of 1 divided by h. limit h tends to, அப்ப நம்ம ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்கலாமா? f of 1 plus h. what is f of 1 plus h? 2 into 1 plus h the whole square
இல்லையா? 2 into 1 plus h the whole square minus f of 1 divided by h divided by h. ஓகே, இது நம்ம இது கண்டுபிடிக்கிறோமா? இது இல்ல, இது வந்து நான் ஃபுல் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். f of 1 plus h வந்து 2 into 1 plus h square. இப்போ வந்து இத என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? 2 into 1 plus h square plus 2h இப்படி வருமா? So 2 plus 2h square plus 2h you will get. expand பண்ணி டேய் படிங்கடா. what is f of 1 you will get? f of 1 வந்து உனக்கு என்ன கிடைக்கும்? f of 1 is equal to 2 into 1 square minus 1. So 2 minus 1 that is equal to 1 you will get. 1. மேம் என்னதுப்பா? 2 into square minus 1 plus h. புரியல எனக்கு. புரியல, என்னாச்சு? 2 into 1 plus h square minus 1 plus h. புரியல. minus 1 plus h. yes yes yes, கூட ஒரு x இருக்கு இல்லையா? அதான் வந்து நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. h square minus இங்க ஒரு x இருக்கு, minus 1 plus h வரும். ஓகே, so minus 1 plus h. திருப்பியும் வந்து 2 plus 2h square plus 2h minus 1 plus h. ஓகே, ஸோ இதை வந்து திருப்பி நான் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா f of 1 plus h is equal to, இங்க பாருங்க 2 minus 1 என்ன வரும்? 2 minus 1 is 1 1 plus 2h plus h 3h 3h plus 2h square வரும். ஓகே, இப்போ கரெக்டா? மேம் put 1 plus h in the place of x. போட்டேன் 1 minus h வரும். 1 minus h 1 minus h வரும். கரெக்டா? மைனஸ் உள்ளார எடுத்தா minus 1 minus h. ஓகே, ஸோ இதில் வந்து திருப்பி சேஞ்சஸ் வரும் ஐ கெஸ். ஸோ தட் இஸ் 2 minus 1 is 1 1 plus 2h minus h is h. அப்புறமேல் வந்து plus 2h square. இது உங்களுக்கு கிடைக்குதா? 2h square. Are you getting the answer this like this? Yes sir. Yeah, fine. Ma'am, check 5th step. கரெக்ட் பண்ணிட்டேன். எஸ், ஆர்ஹெச்டி உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதெல்லாம் வாட் எவர் உங்களுக்கு தேவையோ அது மட்டும் படிங்கடா. 2h square plus எக்ஸ்பான்ஷன் 4h வரும். இருங்க, இங்க வந்து 2h square plus 4h minus 1 வரும். ஓகே 4h தான் வரும் இல்லையா? 4h தான் வரும். 4h. வெயிட் பண்ணுங்க, இங்க வந்து ஐயோ இது ஃபுல்லா கால்குலேஷன்ல தான் வந்து இங்க வந்து மைனஸ் ஆஃப் 1 plus h வரும். கரெக்டா? பிளஸ் 2h square plus 4h minus 1 minus h. Okay, so that is 2 minus 1 என்ன வரும்? 2 minus 1 1 plus 2h square 4h minus h plus 3h. Now it's fine. Now it is fine. 1 plus 2h square 1 plus 2h square plus 3h. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வரும். So what is f of 1? 2x square minus 1.
So 2 minus 1 that is equal to 1. இப்போ வந்து நம்மளோட equationல நம்ம வந்து substitute பண்ண போறோம். அது நான் வேற கலர்ல எழுதுறேன் for not getting confusion. Limit h tends to 0 plus f of 1 plus h நமக்கு என்ன கிடைக்குது 1 plus 2h square plus 3h minus 1 divided by h you will get. Plus 1 and minus 1 cancel ஆயிரும். So limit h tends to 0 plus இங்க இந்த can I take h outside h into 2h plus 3. Okay, so that is divided by h. இது ரெண்டும் cancel ஆயி போயிருமா? இப்போ limit apply பண்ணலாமா? So limit apply பண்ணும்போது இது 0 ஆயிரும். So my RHD will be equal to 3 கிடைக்குதா பசங்களா? RHD is equal to 3. அத substitute பண்ணிட்டேன். RHD is equal to 3 வருது. What is our LHD? பசங்களா இங்க பாருங்க. Since it is a continuous function, RHD is equal to LHD. கரெக்ட்டா? RHD வந்து எனக்கு 3 கிடைக்குது. LHD is A. So I got A is equal to 3. What is our first equation? A plus B is equal to 1. I got 3 here. So 3 plus B is equal to 1. B is equal to minus 2. ரெண்டு ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு. A is equal to 3 and B is equal to minus 2. அப்பாடி. Okay, clear? Next question போலாமா? Next one. Okay, இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. Very easy question இது. Very easy. 60 seconds. Try to answer. If x is equal to 80, y is equal to a by t, then dy by dx is equal to. இது வந்து என்ன ஃபங்க்ஷன் பசங்களா? parametric ஃபங்க்ஷனா? Yes. What is the answer? D was okay. So x is okay. So x is equal to 80. Okay. So அப்படினா dx by dt என்ன வரும்? A. dx by dt is A. Yes. Okay. What is dy? What is dy by dt? A is constant. So t raised to minus 1 வந்துரும். இது உங்களுக்கு you know how to do it, right? So minus a into t raised to minus 2 வந்துரும். dy by dt is equal to minus a by t square you will get. Okay. Next வந்து dy by dt. dy by dt divided by dx by dt. That is minus a by t square into a வரும். Into a. கீழ வந்து a வரும். கரெக்டா? கீழ you will get a. So a cancel ஆயிரும். The answer is minus 1 by t square. Option D. Yes. Simple. Yes, very good. 100%. Super. Very good பசங்களா. Sudarshan, Devadaran, Girijav and Santosh. Very good. Super. Okay. சந்தியா நீங்க சொன்னது ஏன் வரல? மேபி டைமருக்கு அப்புறம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிப்பீங்க. அதனால மேபி எஸ் திஸ் கொஸ்டின். ஓகே மேம், நீங்க வந்துட்டு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா எப்படி ஃபங்க்ஷன் எடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? அது நீங்க சொல்லலையே அப்படின்னு நீங்க வந்து திங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் பசங்க? பாருங்க, which of the following statement is true for the function? எது வந்து ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட மீனிங் என்னது? எக்ஸ் லெஸ் ஆர் கிரேட்டர் இல்லை, இங்க எக்ஸ் லெஸ் ஆர் கிரேட்டர் இங்க இல்லையே. எக்ஸ் லெஸ் தேன் 1 எங்கேயுமே வந்து கிடையாது பசங்களை. இதோட மீனிங் என்ன தெரியுமா? இதோட மீனிங்ல வந்து என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்பர் லைன்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0ல வந்து the value of f of x
ஓகேவா the value of f of x அப்படிங்கிறது 0 மத்தபடி லெஃப்ட் சைடுல இருந்தாலும் சரி ரைட் சைடுல இருந்தாலும் சரி ஓகேவா லெஃப்ட் சைடுல இருந்தாலும் சரி ரைட் சைடுல இருந்தாலும் சரி f of x க்கு ஒரே வேல்யூ தான் x square plus 3 f of x is equal to x square plus 3. Yes, C is the correct answer. C தான்ப்பா C. C எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? So இதுக்கு மீனிங் என்னது? x at x is equal to 0ல வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூ is 1. Okay? ஃபங்க்ஷனோட வேல்யூ is 1. ரைட் ஹேண்ட் சைடா இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருந்தாலும் சரி wherever x not equal x 0 இல்லனா ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x square 3 f of x is equal to x square plus 3 ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இடத்துலயுமே சேம் ஓகேவா இதுதான் வந்து மீனிங் இது உனக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चन வந்து நீ எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகே no there is no doubt for you okay so this is the meaning so options பார்க்கலாமா f of x is continuous and differentiable for all x belongs to a அது எப்படிடா இப்போ வந்து என்ன சொல்றாங்க x not x is equal to 0ல வந்து 0 வேல்யூ ஓகே ஆனா f of மத்த இடத்துல எல்லாம் x square plus 3 வந்து என்னது it is not வந்து equal to 0 வராது இல்லையா சோ நமக்கு வந்து என்ன சொல்லலாம் இது வந்து என்ன சொல்லலாம் பசங்களா f of x வந்து f of x is equal to x square plus 3 கரெக்ட்டா இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா it is polynomial function so this polynomial function will be எடுக்கணும் we have to take polynomial function is always continuous பசங்களா polynomial function is always continuous நமக்கு என்ன எழுதலாம் f of x is continuous for all r except 0 0ல மட்டும் உங்களோட வேல்யூ is 1 0ல மட்டும் உங்களோட வேல்யூ is 1 மத்த இடத்துல எல்லாம் x square plus 3 தான் ஓகேவா சோ அப்படினா இது பாருங்க f of x is continuous and differentiable for x where x belongs to r minus 0 அதுதான் இங்கே சொல்றாங்க ஓகேவா continuous for x belongs to all real numbers except 0 ஏனா வந்து எனக்கு சொல்ல f of x is a continuous ஃபங்க்ஷன்னால ஓகேவா இப்போ நான் வந்து டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு செக் பண்ணனும் இல்லையா டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு செக் பண்ண இதுல வந்து we have to take RSD and LSD டிஃபரன்ஷியபிள்ல RSD LSD எடுத்து பாப்போம் LSD limit h tends to 0 minus f of எங்க வந்து கண்டுபிடிக்கணும் நமக்கு f of 0 இல்லையா ஆப்ஷன் C is the answer yes சொல்லுங்கப்பா ஆப்ஷன் C தான் வரும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அதுவும் நம்ம வந்து we have to காட்டணும் இல்லையா குஷால் சந்தியா ஜி இங்க இல்ல ஓகே at x is equal to 0ல இல்லாட்டி இப்ப வந்து 0 தான் அந்த வந்து கண்டிஷன் சொல்லிருக்காங்க இல்லையா சோ நம்ம வந்து அந்த 0 கண்டிஷன்ல வந்து டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணணும் கண்டினியூஸ் ஃபார் ஆல் தி ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு செக் பண்ணணும்ல சோ அப்ப வந்து 0ல வந்து கண்டினியூஸா 0ல வந்து என்னது டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணனும் எஸ் MCQ னால நம்ம வந்து டைரக்டாவே we can write ஏனா வந்து மத்த இடத்துல வந்து r minus 0 set 0 அப்படி நம்ம கொடுக்கல so you can do that okay suppose கேக்கல அப்படினா so that is 0 plus h minus f of 0 divided by minus h what is f of x here f of x is x square plus 3 so limit h tends to 0 minus இங்க minus h தான் வரும் sorry இங்க minus h 0 minus h okay minus h நம்ம வந்து substitute minus h the whole square plus 3 limit divided by minus h okay so that is limit h tends to 0 h square plus 3 by minus h வரும் 0 minus h போட்டேன்
0 minus h டா கரெக்ட் தான்டா. Yes. Okay. What is f of 0 என்ன வரும் இங்க? f of 0 h square plus 3. f of 0 minus f of 0 வரும் இல்லையா? So that is f of 0 என்னது? 0 plus 3 minus h you will get. So plus 3 minus 3 cancel ஆயிரும். Limit h tends to 0. இங்க வந்து h square minus h you will get h cancel ஆகி போயிடும். Limit apply பண்ணீங்கன்னா you will get 0 here. You will get 0. RHD. At x is equal to 0 we are finding out. X is equal to 0. Okay வா? X is equal to 0. போடணும். Ma'am please vector relations and functions போட்டாச்சு. எப்படி -3 f of 0 என்னது 0 plus 3 இங்க பாருங்க f of 0 minus h minus f of 0 minus 3 cancel ஆயிரும் இங்க 0 வந்துரும். Okay, so that is limit h tends to 0 plus f of 0 plus h minus f of 0 divided by h. So limit h plus x f of h minus f of 0 divided by h. So limit x tends to 0 plus h substitute பண்ணுங்க h square plus 3 minus 3 divided by h. Plus 3 minus 3 cancel ஆகும். So limit h tends to 0 plus h square by h வரும். h cancel ஆயிரும். Apply பண்ணீங்கன்னா 0 வரும். So LHD equal to RHD. So function is differentiable. Okay, function is differentiable. So f of x is continuous and differentiable for all x r minus 0 வந்துச்சுன்னா differentiable. Okay வா? Clear ஆ? Differentiable இல்லையான்னு நம்ம வந்து prove பண்ணணும் இல்லையா? So அதனால தான் prove பண்ணணும். Okay, clear ஆ பசங்களா? Next question போலாமா? Next இதோ piecewise function இது வந்து up to 5 marks கூட கேட்கலாம் இவங்க. Up to 5 marks. Okay, the number of points of clear இல்லையா? clear தானே? இன்னும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. The number of points of discontinuity. The number of points of discontinuity of f of x is equal to mod x plus 3 if x less than or equal to minus 3. Okay. Minus 2x if minus 3 less than or equal to x is this. 6x plus 2 if x is greater than or equal to 3. The number of points of discontinuity. The number of points of discontinuity. So mainly வந்து எந்த இடத்துல -3 லியும் 3 வந்து that is the corner points இல்லையா? -3 லியும் வந்து corner points. So அப்படினா -3 ல வந்து f of இப்போ வந்து இங்க பாருங்க first option A 0. Are you sure? பசங்களா? இப்போ இங்க பாருங்க -3 வருது. இப்போ வந்து function at -3 ல நான் I am getting B. Yes, B தான் வந்து correct answer. Linear programming ல doubt இருக்கா? சரி சொல்லுங்க, what is the doubt? Time இருந்துச்சுன்னா I will just discuss. Okay. B தான் answer வரும். B. Yes. B தான் answer வரும். B. Yeah. இப்போ நம்ம வந்து continuity நம்ம வந்து செக் பண்ணோம். So நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வேணும் இல்லையா? So at this point நம்ம அப்படிதானே சொல்லுவோம். At this point
இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா, at this point இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா, அப்படிதானே we will be telling. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக்சடா இருக்கு. இது வந்து நம்ம ஸ்டெப் வைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -3. இப்போ வந்து 3 ஃபங்க்ஷன், இப்போ வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இங்க வரும் அப்படின்னா, இதுல இருந்து எனக்கு எக்ஸ் லெஸ் தேன் -3 ஒரு ஃபங்க்ஷன் வரும், -3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 3 ஒரு ஃபங்க்ஷன் வரும், எக்ஸ் கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லாம, ஓகே, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லாம இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா நம்ம வந்து செக் பண்றோம். ஓகேவா? ஸோ என்னோட இப்போ வந்து இஃப் எக்ஸ் லெஸ் தேன் -3 வந்துச்சுன்னா என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னப்பா வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், இப்போ இங்க வந்து பாருங்க மோடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3, கரெக்டா? மோடுலஸ் வந்துச்சுன்னா ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -3 which is already less than 0, 0 விட கம்மியா தான் இருக்கு இல்லையா? அப்படின்னா மோடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துடும், -x + 3 வந்துடும். கரெக்டா? கரெக்டா? ஓகே, பாப்போம். எனக்கு வந்து கரெக்டா தெரியல. நாட் ஆன்சர், 0 வராது, டிஸ்கண்டினியூட்டி இருக்கு அங்க. ஓகே, so since x is less than -3, modulus of x plus 3 ல இங்க வந்து என்ன வரும், -x plus 3 வரும். your f of x will be -x plus 3. -x plus 3 அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? so -x, it's a linear function. இது வந்து ஒரு linear function. so fx is continuous, fx is continuous here, continuous. yeah, since f of x is linear, f of x linear இருக்கறனால ஃபங்க்ஷன் வந்து என்னது, கண்டினியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க -3 less than x less than 3. so in between this interval we are taking. so அப்படி இருக்கும்போது f of x என்ன வந்துடும், -2x. again f of x வந்து என்னது, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் பசங்களா it is continuous function? because it is linear. linear functions are continuous. okay, next பாருங்க. இப்போ நம்ம இதுல எடுத்தாச்சு, if x is equal to less than 3 ல எடுத்தாச்சு. next x is equal to greater than 3 ல what is f of x? f of x is equal to 6x plus 2. again function வந்து என்னது, is continuous. same reason. so in between intervals ல நம்ம வந்து என்ன சொல்ல வரோம், என்ன வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, that is f function வந்து கண்டினியூஸா இருக்கு between the intervals. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, at x is equal to -3, when x is equal to -3 and when x is equal to 3, இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் we have to take. இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க, at x is equal to -3. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாருங்க, இப்போ x less than -3 வருதா? சோ what is our f of x? -x plus 3 -x plus 3 so f of x is equal to -x plus 3 -x plus 3. இப்போ greater than -3, greater than -3 இங்க பாருங்க, -3 greater than x வந்துச்சு அப்படின்னா it is -2x, it is -2x. okay, so limit கண்டுபிடிக்கலாமா? LHL is equal to limit h tends to 0 minus f of -3 minus h. எந்த பாயிண்ட்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், -3 ல வந்து நான் கண்டுபிடிக்கணும் whether the function is continuous or not. so அப்ப வந்து a is equal to -3 வந்துரும். so limit h tends to 0 minus f of -3 minus h. என்னப்பா புரியல, என்ன, what happened? இங்க வந்து இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, x less than -3, -3 விட கம்மி. ஓகே, -3 விட lesser அப்படி வரும்போது this is actually left side of that function சொல்றோம். -3 ஓட left side, that is modulus of x plus 3 வரும்.
ஓகே மாடுலஸ் வந்தாலே ரெண்டு வேல்யூ தான் ஒன்னு மைனஸ் எக்ஸ் இல்லாட்டி பிளஸ் எக்ஸ் ஓகே ஆல்ரெடி ஜீரோவை விட லெஸ் தென் டைரக்ட் மெத்தட் போடணுமா டைரக்ட் மெத்தட் போடலாம் பிரச்சனை கிடையாது பட் ஐ வில் ஜஸ்ட் டூ இட் இன் திஸ் வே ஓகே டைரக்ட் மெத்தட் போட்டாலும் f of minus 3 இதே தான் வரும் ஓகேவா okay so that is limit h tends to 0 minus what is my f of x minus of minus 3 minus h plus 3 வரும் okay so limit apply பண்ணுங்க limit apply பண்ணா h 0 ஆயிரும் so that is limit apply பண்ணா so LHL will be equal to minus உள்ள போயிருமா so 3 plus 3 வருமா LHL equal to 6 are you getting LHL equal to 6 okay direct method பண்ணலாம் பிரச்சனை கிடையாது okay yes next வந்து RHL RHL is equal to f of x correct தான் correct what is f of x here minus 2x correct minus 2x இதுல வந்து we will do the direct method so limit x tends to நான் இங்க direct method பண்றேன் x tends to minus 3 plus okay so minus 2x வரும் so that is limit h tends to இப்போ வந்து limit apply பண்ணுங்க இதுல so RHL will be equal to minus 2 into minus 3 வரும் which is basically 6 you will get 6 yes class வந்து within எவ்வளோ ஸ்லைடு இருக்குன்னு பார்க்குறேன் நான் 1 2 3 okay 3 more questions then I will wind up next வந்து எனக்கு இப்போ f of minus 3 கண்டுபிடிக்கணும் ஓகேவா f of minus 3 வந்து என்னது modulus of x plus 3 இல்லையா modulus of x plus 3 வரும் so அப்படின்னா என்னப்பா பண்ணணும் so again you have to substitute okay f of minus 3 வரும் f of x minus 3 minus of minus வந்து positive ஆயிரும் so again you will get 6 only okay f of x is equal to modulus of x plus 3 so minus 3 plus 3 you will get 6 at x is equal to minus 3 la LHL is equal to RHL is equal to f of minus 3 வருது so function is continuous at x is equal to minus 3 x is equal to minus 3 la function வந்து continuous என்னாச்சு மேம் இப்போ continuity கேட்டா discontinuity கேட்டா just x is equal to 3 and x is equal to minus 3 ல பண்ணா மட்டும் போதுமா மேம் or we have to do full-ஆ நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம் ஓகே இப்போ வந்து MCQ ல வந்து you can directly நீ வந்து அதை பார்த்து you can do it okay from the interval and from the functionலயே வந்து உனக்கு வந்து பார்த்து வந்து பண்ணலாம் இல்லாட்டி நீ இந்த மாதிரி you have to போட்டு பார்க்கல் ஓகேவா MCQ னா இப்போ வந்து 5 மார்க்குக்கு கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு ஓகேவா இது நான் 5 மார்க்ஸ்க்கு கேட்டா கூட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம்னு நான் சொல்றேன் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க at x is equal to 3 ல நான் வந்து பார்க்க போறேன் at x is equal to 3 x is equal to 3 ல வந்து left hand side 3 less than எங்க வருது 3 less than 3 இங்க வருதா less than x இங்க வருதா so function என்ன வரும் minus 2x so f of x is equal to minus 2x இப்போ x வந்து greater than 3 f is greater than 3 அப்படினா 6 greater than 3 6x plus 2 function என்ன வரும் f of x is equal to 6x plus 2 okay next LHL direct method யூஸ் பண்ணலாமா நீங்க சொன்ன மாதிரியே limit x tends to 3 minus f of x what is f of x here limit x tends to 3 minus f of x வந்து minus 2 into 3 which is equal to minus 6 you will get RHL limit x tends to 3 plus f of x what is f of x here 6x plus 2 so that is which implies limit x tends to
3 plus f of x என்ன வரும் 6x plus 2 f of x வந்து 6x plus 2 வரும். So direct limit apply பண்ணுங்க 6 into 3 plus 2 வரும். You will get 20 here. இங்கே வந்து break ஆயிடுச்சு. இங்கே வந்து break ஆயிடுச்சு. So you can say RHL is not equal to LHL. Okay, therefore function is discontinuous at x is equal to 3. So எவ்வளோ point of discontinuity இருக்கு 1 point of discontinuity. Okay, clear? Yes. So I will give you one homework. இதோட answer என்னன்னு நீங்க comment பண்ணி சொல்லுங்க பாப்போம். I will check. What will be the answer of this? Easy தான். Easier. Okay. Next. Next இந்த questionக்கு எப்படி answer பண்ணலாம் சொல்லுங்க. If x is equal to e raised to x by y, then prove that dy by dx is equal to x minus y into x log x. Simple question இது. இல்லையா? Linear programming, if you have time, maybe tomorrow, Manigandan, maybe tomorrow I will teach. Okay? Tomorrow. Taking log. Very good. Log on both sides. So, x is equal to e raised to xy. You already prove பண்றதுல log x இருக்கு. So, I have to bring log x here. So, taking log on both sides, log x is equal to log of e raised to xy. Log of e raised to xy என்ன வரும்? E raised to xy என்ன வரும்? xy. So, log x is equal to x by y. Okay? Differentiate. இப்போ வந்து y நான் வந்து இந்த சைடு எடுக்கிறேன். y into log x is equal to x வரும். ஓகேவா? Differentiating on both sides. So, first function into derivative of second function plus second function into derivative of dy by dx. That is equal to 1. So, y by x. So, in the y by x I will take to this side. So, log x into dy by dx is equal to 1 minus y by x. So, இங்க வந்து dy by dx என்ன வரும்? dy by dx is equal to x minus y divided by x log x. Simple one. Very easy, இல்லையா? Very easy, yeah. Okay, next question. இது வந்து ஒரு சூப்பரான question. சொல்லுங்க, எப்படி ஆன்சர் பண்ணலாம்? y is equal to log of this square. y is equal to log of this square. அப்படினா இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லையா? ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், லாக் எடுக்கணுமா வேணுமா வேண்டாமா? ஓகே, ஷோ தட்ல எங்கேயும் லாக் இல்ல. ஷோ தட் இதுல வந்து எங்கேயுமே லாக் இல்ல. ஸோ இந்த y2s வந்து டபுள் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் பை என்னடா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் வேண்டாம் மேம். ஓகே, ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் y is equal to log of இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க x plus 1 divided by root x the whole square வரும். கரெக்டா? ஸோ இப்போ y is equal to log m raised to n. ஸோ 2 into log of x plus 1 divided by root x வரும். கரெக்டா? ஸோ இது log m by n அந்த ஃபார்ம்ல இருக்க log m by n. ஸோ y is equal to 2 into log of x plus 1 minus log of root x. log of root x வரும். கரெக்டா? ஐயோ, log of root x வருதா? இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? எஸ் or no? 1 plus x root x. இப்படி மேம் புரியல, என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இது வந்து log mn raised to 2. ஸோ 2 வந்து ஃப்ரெண்ட்ல வந்துடும். அதான் வந்து 2 into log of x plus 1. இங்க வந்து டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு.
இப்போ இது வந்து log of m by n. log m by n என்ன வரும்? log m minus log n. கரெக்டா? So இதுலயும் வந்து I can make changes 2 into log x plus 1 minus 2 into log root x வந்து x raised to 1 by 2 அப்படின்னு எழுதலாமா? 2 into log of அதேதான் so அப்படின்னா y is equal to 2 into log of x plus 1 log of x plus 1 minus 2 into 1 by 2 into log x 2 cancel ஆயிருமா? இப்போ வந்து y is equal to என்ன வரும்? y is equal to 2 log of x plus 1 minus log x I will have. Okay, differentiate பண்ணலாமா? இப்போ வந்து taking derivative on both sides. So இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? 2 y is equal to 2 log x plus 1 minus log x I got. Differentiating with respect to x. So dy by dx. So அதுக்கு பதிலா நான் y1 அப்படின்னு எழுதுறேன். y1. Correct. Manigandan, correct answer. Is equal to 2 into 1 by x plus 1. 2 into 1 by x plus 1 into 1 minus 1 by x. So y1 is equal to 2 multiply பண்ணுங்க 2x minus x minus 1 divided by x into x plus 1 வரும் கரெக்டா so y1 is equal to இங்க இருந்து ஒரு x போனா x minus 1 divided by x into x plus 1 you will get okay so இப்போ இத வந்து நான் இந்த சைடு y1 into x into x plus 1 into y1 is equal to x minus 1 இது வரைக்கும் ஓகேவா Ma'am, y1 is equal to x minus, correct தான். x minus 1 into x plus 1 வருது. கரெக்டா? Yes. So, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நமக்கு வந்துட்டு, we need இதுல இருந்து ஒரு square வேணும். இல்லையா? We need a square. double derivative நம்மளால எடுக்கணும். Okay, so double derivative எடுக்கலாம். வேற என்னென்ன பண்ணலாம்? Differentiate it again. Yes. Okay. Differentiate பண்ணலாமா? Again differentiate பண்ணலாமா? Okay. Differentiate பண்ணும்போது இது first function, இது வந்து second function. Okay. இது first function, இது second function இல்லாட்டி Okay, இது நீங்களே பண்ணிருவீங்களாடா? Differentiate பண்ணிட்டு ஒரு x minus 1 add பண்ணனும் ஓகே differentiate பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க ஓகே 1 minute I am here only ஓகே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன் yes Lux நான் மறந்துட்டேன் உங்க பேரை ஓகே question காட்டணுமா ஓகே இப்போ வந்து you have to take derivative இது first function இது second function this is the question இதுதான் நமக்கு வந்து prove பண்ணனும் இல்லையா this is மேம் ஈஸியா இருக்குமா hopefully ஈஸியா இருக்கட்டும் இல்லையா ஈஸியா இருக்கட்டும் so first function into second இப்போ வந்து இது product formல இருக்கா so first function x into x plus 1 into second function இது double derivative ஆ மாறிடும் ஓகேவா first function derivative of second function plus first second function into
இது வந்து பாருங்க, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா எடுக்கிறேன், இது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்படின்னா திருப்பியும் ப்ராடக்ட் ரூல் யூ ஹேவ் டு யூஸ். ஸோ பிராக்கெட் போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ, ஓகேவா, டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் second function into derivative of first function and that is equal to 1 வரும். So இப்போ வந்து என்ன வருதுங்க, x into x plus 1 into y2 plus y வந்து y1 எல்லாருக்குமே கொடுத்துங்க, x into y1 plus x plus 1 into y1 is equal to 1. So what is, இப்போ வந்து என்கிட்ட வந்து இங்க பாருங்க x plus 1 the whole square எனக்கு வரணும், இங்கேயும் x plus 1 the whole square எனக்கு வரணும். கரெக்டா? and equal to 2 அப்படிங்கிறது ஒன்று வரணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், x plus 1 தானே இங்க வந்து லைக் என்ன சொல்ல ஒரு குறையா இருக்கு இல்லையா, x plus 1 தான் இங்க வந்து ஒரு மைனஸா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இங்கேயும் on LHSலயும் RHSலயும் x plus 1 மல்டிப்ளை பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? x plus 1 மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ இப்போ x plus 1 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க, what you will get, x into x plus 1 the whole square y2 plus இங்க வந்து என்ன வரும், x into x plus 1 y1 plus x plus 1 whole square y1 is equal to x plus 1 வந்துரும் இல்லையா? எஸ் வரணும் பசங்களா. இங்க பாருங்க, x into x plus y1 into x minus 1 இது பாருங்க, இந்த ஒரு ஈக்குவேஷன் அதுவே வந்து எனக்கு இங்க வருது. கரெக்டா? ஸோ x into x plus 1 the whole square y2 plus இதுக்கு பதிலாக x minus 1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன், x minus 1 plus x square plus 1 the whole square y1 is equal to x plus 1 plus x கேன்சல் ஆயிரும். ஸோ therefore நம்மளோட ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் x into x plus 1 the whole square y2 plus இந்த -1 நான் அந்த சைடு எடுத்துட்டு போனா x இங்க எதுக்கு ஒரு ஸ்கொயர், இங்க வந்து ஸ்கொயர் வராது. ஓகே, x plus 1 the whole square y1 is equal to 2. Hence proved. Fourth step புரியலையா? 1 2 3 4 இதுவாடா, இதுவா மேம், y1 into 2x plus 1 எது இங்க இருந்து சொல்றீங்களா, 1 2 3 4 5 எது இதுவா? இங்க வந்து into 1 தான் வரும், into 1 x into 1 is இங்க x plus இங்க வந்து x plus 1 வந்துரும். ஓகே, அப்படியே இருக்கட்டும் அவங்கள. No ma'am, leftல fifth step, leftல fifth step, 1 2 3 4 5 this one இதுல வந்து இந்த x minus x plus 1 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால x into x plus 1 into y1 is equal to x plus 1. That's it. ஓகே, கிளியர் பசங்களே? இது கூட நீங்களே பண்ணலாம், இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, நீங்களே இது பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ்ல ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே, இதோட நான் வந்து டிஃபரன்சியேஷன், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐ ஹோப் எஸ். ஏதாச்சும் அந்த லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அதுவும் ஈஸி தான். ஓகே, டைரக்டா நீ if we add 2x by 2 leader board சரி leader board காட்டுறேன். so leader board, yes, first is Sudarshan, yes, Sudarshan, Devandaran, Phoenix, Girijav, Santosh, Sandycraft and Dhanush Kumar. Very good. Yes, I will show. Okay, just வந்து first step நான் சொல்றேன், x into root of 1 plus y இதை வந்து அந்த சைடு எடுத்துப்பாங்க, minus y into root of 1 plus x square on both sides, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து you can do it.
Okay, squaring on both sides panna, you will get the answer da. Okay, ba. Yes. Okay. So, yes. இதுக்கு முன்னாடி ஸ்லைடா? Yes, yes. Okay. Yes. So that's it பசங்களா. ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே உனக்கு வந்து தாராளம் கான்செப்ட் எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அப்புறம் மேரத்தான்ல வில் டூ பக்கா கொஸ்டின்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் மை சைட். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். இதிலிருந்து எல்லாமே நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ஸோட பாருங்க. ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்ரீஷ்மா மேம் லீவிங் and I'll see you on the next session. Bye bye and take care. Yes, PDF I will send. Don't worry. Bye bye. Good night. Take care, pasangla. Bye.